student. Today நம்ம வந்து பார்த்தோம் 11th botanyல chapter 3 plant morphology and taxonomy of angiosperm. அதில் vegetative morphologyல நம்ம லாஸ்ட் கிளாஸ் வரைக்கும் நம்ம என்ன முடிச்சிருப்போம் அப்படின்னா ரூட்டோட மாடிஃபிகேஷன்ஸ் இது எல்லாமே நம்ம பார்த்துருப்போம். அப்புறம் டைப்ஸ் ஆஃப் ரூட் இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷூட் சிஸ்டம் நம்ம பார்த்துருப்போம். ஓகேங்களா, ஷூட்னா தண்டினுடைய அமைப்பு அது என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம். ஸோ ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஷூட் சிஸ்டம் தண்டு அமைப்பு பார்த்துருப்போம். அப்புறம் கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ஸ்டெம் தண்டினுடைய பண்புகள் லாஸ்ட் கிளாஸ் நம்ம முடிச்சிருப்போம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஸ்டெம்மு தண்டினுடைய பணிகளும் முடிச்சிருப்போம். அதில் ப்ரைமரி ஃபங்க்ஷன் அண்ட் என்னது செகண்டரி ஃபங்க்ஷன் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், இந்த ஃப்ளோ சார்ட்டு உங்களுக்கு இருக்கும். இந்த ஃப்ளோ சார்ட்டை நம்ம ஓரளவு ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக நம்ம எல்லாத்தையும் நம்ம நோட் பண்ணிக்கலாம். நீங்கள் இதை ஸ்டடி பண்ணும்பொழுது பக்கத்தில் புக்ஸ் இருக்கணும், அது பக்கத்திலே தமிழில் எழுதுகிற மாதிரி பென்சிலில் நோட் பண்ணிங்க. அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு படிக்கும்பொழுது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, இதில் ஃபஸ்ட் பார்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஒன் பை ஒன்றா பார்க்கலாம். ஓகே, மாடிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டெம் அப்படின்னு நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னா தமிழ் எழுதிங்க தண்டின் உருமாற்றம். ஓகேங்களா, தண்டின் உருமாற்றம் நான் சொல்ல எழுதிக்கணும், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக படிக்கிறதுக்கு புரியும். நெக்ஸ்ட்டு கேட்டகரி வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்டின் உருமாற்றத்தில் மொத்தம் எத்தனை கேட்டகரி பிரியுது அப்படின்னா டோட்டலி 3 கேட்டகரிஸாக நம்ம பிரிக்கிறோம். தண்டினுடைய உருமாற்றத்தில் என்னென்னு ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஏரியல் மாடிஃபிகேஷன். ஏரியல் மாடிஃபிகேஷனாக தமிழ் எழுதிங்க தரை மேல் தண்டு. அப்போ ஸ்டெம்மு எங்கே இருக்கும் அப்படின்னா ஏரியல்னால் தரைக்கு மேலே இருக்கும், ரூட்டு கீழே இருக்கும். நார்மலாகவே ஸ்டெம்மு வந்து தரைக்கு மேலே இருக்கும். ஏரியல் மாடிஃபிகேஷன். ரெண்டாவது கேட்டகரி வந்து பார்த்தோம்னா சப் ஏரியல் மாடிஃபிகேஷன். இதோட தண்டு எப்படி இருக்குன்னா தரையை ஒட்டி இருக்கும், கொஞ்சம் கிடைமட்டமாக இருக்கும். ஓகேங்களா, அதான் சப் ஏரியல் மாடிஃபிகேஷன், தரையை ஒட்டிய தண்டு. மூணாவது கேட்டகரி வந்து பார்த்திங்கன்னா அண்டர் கிரவுண்ட் மாடிஃபிகேஷன். சொல்ல எழுதுறீங்களா? அண்டர் கிரவுண்ட் மாடிஃபிகேஷன். அண்டர் கிரவுண்ட் மாடிஃபிகேஷனை எதை சொல்லுவோம்? தரை கீழ் தண்டு. தண்டு எங்கே இருக்குது? தரைக்கும் கீழே இருக்குது. அது சில வேலைகளை செய்யும், ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். அதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுல டிஃப்ரெண்ட்டு ஸ்ட்ரக்சர் ஷேப் இருக்கும். அது என்னத்தை ஸ்டோர் பண்ணுது அப்படிங்கிறத வச்சு நம்ம ஃபர்தராக நம்ம டிவைட் பண்ணியிருப்போம். இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தரைமேல் தண்டு நம்ம பார்க்கணும் இல்லையா, அதில் எத்தனை கேட்டகரியாக நம்ம பிரிக்கிறோம் அப்படி வந்து பார்த்திங்கன்னா இதுதான் தரைமேல் தண்டு ஏரியல் மாடிஃபிகேஷனோட பிரான்ச்சஸ். இது எல்லாமே ஏரியல் மாடிஃபிகேஷனுடைய பிரான்ச்சஸ். அதில் ஃபஸ்ட்டு என்ன கேட்டகரி கொடுத்துருக்காங்க வந்து பார்த்துங்க, க்ரீப்பர்ஸ் அப்படின்னா எழுதிங்க. க்ரீப்பர்ஸ் அப்படின்னா படர் செடி. அந்த செடி அப்படியே படர்ந்து போயிருக்கும். இது அந்த தரைக்கு மேலே அப்படியே படர்ந்து போயிருக்கும், அதான் க்ரீப்பர்ஸ். ஓகேங்களா, அப்புறம் செடி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெம்மு அதோட ஸ்டெம்மு தண்டு வந்து வீக்காக இருக்கும். அதனால் அதால் என்ன செய்ய முடியாது, நேராக குத்துக்கு செல்ல முடியாது, வெர்டிக்கலாக போக முடியாது. அதனால் ஹரிசாண்டலாக மண்ணுக்கு மேற்புறமாக அப்படியே படர்ந்து காணப்படும். ஓகேங்களா, அதான் க்ரீப்பர்ஸ் நம்ம சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ட்ரெய்லர்னு ஒன்று இருக்குது. ட்ரெய்லர் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா தரை தவழ்தண்டு, தரையை தவழ்ந்துக்கிட்டு இருக்கும் தண்டு பகுதி. அதாவது மண்ணுக்கு அடியில் இருக்காமல் உங்களுக்கு உள்ளார இல்லாமல் இது மேலேயே இருக்கும். அந்த ஸ்டெம்மு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேலேயே இருக்கும், அதான் தரை தவழ் தண்டு. ஏன் அப்படின்னா அது ஸ்ட்ராங்காக இருக்காது. ஓகேங்களா, ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். மூணாவது வந்து பார்த்திங்கன்னா கிளிம்பர்ஸ் அப்படின்னா தமிழ் எழுதிங்க ஏறு கொடிகள். நம்ம சுரைக்காய் பரங்கிக்காலாம் பக்கத்தில் ஏதாவது மரம் பக்கத்தில் போட்டு வச்சோன்னா அந்த கொடி அப்படியே படர்ந்து போயிருக்கும். ஓகேங்களா, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எதில் வருதுன்னா கிளிம்பர்ஸ். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஏரியல் மாடிஃபிகேஷனில் ஃபைலோக்ளேட் நம்ம சொல்லுவோம். ஃபைலோக்ளேட் அப்படின்னா ஒரு லீஃப் என்ன வேலையை செய்யுமோ அதே வேலையை யார் செய்கிறாங்க வந்து பார்த்தோன்னா ஸ்டெம்மு செய்யுது, அதான் ஃபைலோக்ளேட். ஃபைலோடாக்ஸ்னா இலையமையும் நம்ம சொல்லுவோம். இங்கே ஃபைலோக்ளேட் அப்படின்னா தமிழ் எழுதிங்க இலை தொழில் தண்டு. இலையினுடைய தொழிலை யார் செய்கிறா? தண்டு செய்யுது. அப்போ அதில் என்ன இருக்குது? குளோரோஃபில் இருக்கும். தே டூ த ஃபோட்டோசிந்தசிஸ், ஒளிச்சேர்க்கை செய்யும். இதெல்லாம் மாடிஃபிகேஷன் தானே, ஏரியல் மாடிஃபிகேஷன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கிளாடோடு அப்படின்னா குறு இலை தொழில் தண்டு. அதாவது ஃபைலோக்ளேட் அப்படிங்கிறது லைஃப் லாங் அந்த வேலையை பார்த்துட்ருக்கோம். ஓகேங்களா, கிளாடோடு அப்படிங்கிறது குறு இலை தொழில் தண்டுன்னா ஒரு குறுகிய காலம் இலையினுடைய வேலைகளை இந்த தண்டு செய்யும், அதுதான் அது குறு இலை தொழில் தண்டு. அடுத்தது தான்னா வந்து பார்த்தோம்னா முட்கள்.
தண்டினுடைய மாடிஃபிகேஷனில் சில தாவரத்தில் இந்த எலுமிச்சை மரம்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா அதை சுற்றி அந்த தண்டு பகுதியில் என்ன இருக்கும், முட்கள் இருக்கும். இதுதான் தான் அப்படிங்கிற நம்ம சொல்கிறோம். ஃபர்தராக நம்ம வந்து பார்த்தோன்னா தரை தவழ் தண்டை நம்ம மறுபடியும் என்ன பிரிக்கிறோம் அப்படின்னா ஒரு 3 கேட்டகரிஸாக பிரிக்கிறோம். தரை தவழ் தண்டு ட்ரைலரை மறுபடியும் நம்ம எத்தனை கேட்டகரிஸாக பிரிக்கிறோம், 3 கேட்டகரிஸ். என்னென்ன அப்படி வந்து பார்த்தோன்னா புரோகும்பண்ட், அதுக்கு பேர் என்னது, புரோகும்பண்ட். புரோகும்பண்ட் அப்படின்னா தரை படர் தாவரம். அந்த தாவரம் தரையில் அப்படியே படர்ந்து காணப்படும், அதான் ட்ரில்லர். தரை தவழ் தண்டில் அதில் ஒரு பிரான்ச்சஸ். அடுத்த கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டீகம்பண்ட். டீகம்பண்ட் அப்படின்னா நுனி நிமிர் தாவரம். நுனி பகுதி மட்டும் நிமிர்ந்திருக்கும், மீதி உள்ள தாவரத்தினுடைய எல்லா பகுதிகளும் படர்ந்து தரையில் காணப்படும், அதுதான் டீகம்பண்ட். ஓகேங்களா. மூணாவது கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்யூஸ்னு கொடுத்துருக்காங்க. மூணாவது என்ன கேட்டகரி அப்படின்னா டிஃப்யூஸ். ஸோ வாட் யூ மீன் டிஃப்யூஸ் அப்படின்னா தமிழ் எழுதிங்க, கிளை பரவு தண்டு தாவரம். கிளை வந்து அப்படியே படர்ந்து காணப்படும் தரையில், கிளையாக இருக்கும் பிரான்ச்சஸாக. ஓகேங்களா, அதான் கிளை பரவு தண்டு தாவரம். இது ஓகே. நெக்ஸ்ட்டு அந்த கிளீம்பர்ஸ் நம்ம என்ன சொன்னால் ஏறு கொடிகள். அந்த ஏறு கொடிகளை ஃபர்தராக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 கேட்டகரிஸாக டிவைட் பண்ணுறோம். அது என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரூட் கிளைம்பர். ஃபஸ்ட்டு ஒன்று என்னது, ரூட் கிளைம்பர். ரூட் கிளைம்பர் அப்படின்னா ஏறு கொடி. வேர் வந்து என்ன செய்யும், உங்களுக்கு அந்த நோடு இன்டர் நோடில் உருவாகி அப்படியே அந்த ஆதார பிளான்ட் இருக்கு இல்லையா, சப்போர்ட்டிங், அதை சுற்றி இதை போயிட்டே இருக்கும். அப்போ நோடு இன்டர் நோடில் உங்களுக்கு நோடில் எஸ்பெஷலி நோடில் வந்து உங்களுக்கு என்ன உருவாகுது, ரூட் உருவாகுது. வேட்டிட வேர்கள்னு சொல்லுவாங்க, அட்வென்டிட்டியஸ் ரூட். அது வந்து அது எங்கெல்லாம் போகுதோ அது அந்த பிளான்ட் அதை சப்போர்ட் பண்ணி அது போகும், அதான் ரூட் கிளீம்பர்ஸ். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஸ்டெம் கிளீம்பர்ஸ். இதில் அந்த ரூட் ஃபார்மேஷன் ஆகாது, அதனால் அந்த தாவரத்தினுடைய ஸ்டெம்மு என்ன செய்யும், அந்த சப்போர்ட்டிங் பிளான்ட்டை அப்படியே சுற்றிக்கிட்டு போகும். ஏன்னா கிளீம்பர்ஸ் அதில் இல்லை, அதனால் இந்த தண்டு என்ன செய்யும், அந்த தாவரத்தை சுற்றிக்கிட்டு போகும். அதுதான் ஸ்டெம் கிளீம்பர்ஸ். தமிழில் தண்டு ஏறு கொடி, அதாவது சுழல் பின்னு கொடின்னு சொல்லுவாங்க. சுழல் போல் அந்த தண்டு பின்னி போயிட்டே இருக்கும். ஓகேங்களா. அடுத்த கேட்டகரி வந்து பார்த்திங்கன்னா மூணாவதாக டென்ட்ரில் கிளீம்பர். டென்ட்ரில் அப்படின்னாலே பற்றுக்கம்பி ஏறுகொடி. பற்றுக்கம்பி இதில் நோடுலேயோ இல்லை இன்டர் நோடுலேயோ ஒரு ஸ்ப்ரிங் போல் உருவாகும். ஓகேங்களா, அதுதான் டென்ட்ரில்னு சொல்லுவாங்க, கம்பி போல் இருக்கும், அதுதான் பற்றுக்கம்பி ஏறுகொடி. மூணாவது கேட்டகரி ஹூக் கிளீம்பர். ஹூக்குனா கொக்கி ஏறுகொடி. சில இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு சப்போர்ட்டிங் பிளான்ட் அப்படியே தாங்கிக்கிற மாதிரி என்ன செய்யும், ஒரு கொக்கி போல் இருக்கும், அதை வச்சு அது என்ன செஞ்சுட்டே இருக்கும், அது மேலே போயிட்டே இருக்கும். அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா லியனஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வன்கொடின்னு சொல்லுவாங்க தமிழில். இது எல்லாத்தையும் நம்ம ஒன்று டீட்டெயிலாக படிக்க போகிறோம். மூணாவது கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா தான் கிளீம்பர், முள் ஏறு கொடிகள். தான் அப்படின்னாலே உங்களுக்கு முள். ஓகே, இது எல்லாமே எதோட மாடிஃபிகேஷன் நம்ம பார்த்தது, ஏரியல் மாடிஃபிகேஷன். மூணாவது கேட்டகரி, ரெண்டாவது கேட்டகரி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப் ஏரியல் மாடிஃபிகேஷன். சப் ஏரியல்னா என்ன அர்த்தம், தரையை ஒட்டிய தண்டு. இந்த தரையை ஒட்டிய தண்டு மொத்தம் 4 வகையாக நம்ம பிரிக்கிறோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ரன்னர்னா என்ன மீனிங்கு, ஓடு தண்டு. தமிழ் எழுதிங்க, ரன்னர்னா என்னது, ஓடு தண்டு. தண்டு அப்படியே அது ஓடாது, தண்டு ஓடாது, அது தண்டில் படர்ந்து காணப்படும், அதான் ரன்னர். நீங்கள் பாட்டி என்ன வச்சுக்காதீங்க, நம்ம ஓடுற மாதிரி இந்த தண்டு ஓடும் இருக்குது அதனால தான் ரன்னர்னு வச்சுக்காங்க. நெவர். அந்த தரையின் மேற்பகுதியில் அந்த தண்டு பகுதி படர்ந்து காணப்படுது, ரன்னர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சப் ஏரியல் மாடிஃபிகேஷனில் செகண்ட் கேட்டகரி ஸ்டோலன். தமிழ்லேயும் ஸ்டோலன் தான், அதை நம்ம என்னங்கிறத பார்க்கலாம். மூணாவது கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா சக்கர். மூணாவது கேட்டகரி என்னது, சக்கர்னா என்னது, தரை கீழ் ஓடுதண்டு. அந்த தண்டு என்ன செய்யுது, தரைக்கும் கீழால் போகுது, மேலால் போகல. சக்கருங்கிறது தரைக்கும் கீழால் போகுது. இது ஒவ்வொன்றுக்கும் நம்ம வந்து எடுத்துக்காட்டோடு படிக்க போகிறோம். இது வந்து ஒரு மைண்ட் மேப் மாதிரி, அவுட்லைன். ஓகேங்களா, இது புரிஞ்சாதான் உங்களுக்கு உள்ள அந்த எந்தெந்த டிவிஷனில் நம்ம என்ன படிக்கிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். அந்த தரை ஒட்டிய தண்டில் சப் ஏரியல் மாடிஃபிகேஷனில் நாலாவதாக நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்செட் அப்படிங்கிறது
நீர் ஓடுதண்டு. ஆஃப்செட் அப்படிங்கிறது லேண்டில் இருக்காது, குளம் குட்டை ஏரியில் இருக்கக்கூடிய தாவரங்களில் இந்த வகையான அமைப்பு இருக்கும். ஓகேங்களா, அதாவது நீர்ப்புறத்தின் மேற்பகுதியில் அது படர்ந்து காணப்படும், அதான் ஆப்செட். ஓகே ஓகே மூணாவது கேட்டகரியாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தரை கீழ்த்தண்டு. தரை கீழ்த்தண்டு அதாவது அண்டர் கிரவுண்ட் மாடிஃபிகேஷன். தண்டு வந்து தரைக்கடியில் காணப்படுது. அதில் என்னென்ன மாடிஃபிகேஷன்லாம் இருக்குது அப்படின்னா அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பல்பு. பல்பு அப்படின்னா எந்த கிளாஸ் பல்பு. பல்பு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா குமிழம். தமிழ் எழுதிங்க. பல்புனா என்னது? குமிழம். பல்புனா என்னது? குமிழம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கான் அப்படின்னா என்ன அப்படின்னா கந்தகம். கான் அப்படின்னா என்னது? கந்தகம். தமிழ் எழுதிங்க. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா ரைசோம். ரைசோம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மட்ட நிலத்தண்டு. ரைசோம்னா என்னது? மட்ட நிலத்தண்டு. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா அது நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூபர். டியூபர்னால் என்ன அப்படின்னா கிழங்கு. ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். இதோட ஒவ்வொன்றும் நம்ம எக்ஸ்பிளனேஷனோட பார்க்கலாம். எக்ஸ்பிளனேஷன் வித் என்னது? எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஓகேங்களா, இதில் ஃபஸ்ட் நம்ம இந்த மாடிஃபிகேஷன்ஸ் ஆஃப் ஸ்டெம்மில் நமக்கு என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, மாடிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டெம் அதாவது தமிழ் எழுதிங்க தண்டின் உருமாற்றம். மாடிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டெம்னு என்னது? தண்டின் உருமாற்றம். அதில் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏரியல் மாடிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டெம். நோட் பண்ணிங்க, ஏரியல் மாடிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டெம். ஏரியல் அல்லன்னு சொல்லிட்டேன். தரைமேல் தண்டின் உருமாற்றம். தண்டு எங்கே இருக்குது? தரைக்கு மேலே அட்மாஸ்பியரில் இருக்கும். ஓகேங்களா, தரைக்கு மேலே காணப்படுது. அதுதான் ஏரியல் மாடிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டெம். அதில் நம்ம வகைகளை பார்த்துட்டோம். அதில் ஃபஸ்ட்டு வகைகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீப்பர்ஸ். க்ரீப்பர்ஸ்னால் என்ன சொன்னேன்? படர் செடிகள். க்ரீப்பர்ஸ்னால் என்னது? படர் செடிகள். அந்த மைண்ட் மேப் அந்த ஃப்ளோ சார்ட்டை மைண்டில் வச்சுட்டிங்கன்னா நீங்கள் ஈஸியாக எழுதிடலாம். ஓகேங்களா, ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். தீஸ் ஆர் பிளான்ஸ். இதில் வந்து தாவரங்கள் காணப்படுது. இது எப்படி வளருது அப்படின்னா க்ளோசர் டு த கிரவுண்டு. அது எப்படி? ஹரிசாண்டலி, மண்ணுக்கு அருகாமையில் அப்படியே கிடைமட்டமாக படர்ந்து காணப்படுது, மண்ணை ஒட்டி. ஓகேங்களா, க்ளோசர் டு த கிரவுண்ட் அண்ட் ப்ரொடியூஸ் ரூட் அட் ஈச் நோடு. ஓகேங்களா, அப்படி தண்டு படரும் போது உங்களுக்கு என்ன செய்யுது? ஒவ்வொரு நோடுலேயும் உங்களுக்கு ரூட் வந்து வந்துடுது. மீனிங் புரியுதா? இதுதான் வந்து தாவரம். இது மண்ணுக்கு பக்கத்தில் என்னது? கிடைமட்டமாக போகுது. இந்த ஸ்டெம்மில் என்ன இருக்கும்? நோடு இருக்கும். அந்த நோடுலேருந்து உங்களுக்கு ரூட்டு வளர்ந்துக்கிட்டே இருக்குது. அப்போ நீங்கள் எங்கே கட் பண்ணாலும் ஒரு ரூட் இருந்தால் போதும், அந்த பிளான்ட்டுக்கு சப்போர்ட் ஆகிடும். ஓகேங்களா, எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா சைனோடான். சைனோடான் என்னது? டாக்டிலான். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சென்டல்லா. ஓகேங்களா, ஸோ சைனோடான் டாக்டைலான் அப்படிங்கிறது அருகம்புல். தமிழ் எழுதிங்க. அருகம்புல் நம்ம சொல்லுவோம் இல்லையா, விநாயகருக்கு உகந்த ஒரு புல் தான் வந்து பார்த்தீங்கன்னா அருகம்புல்னு சொல்லுவாங்க. இதுக்கு மெடிசினல் வேல்யூ நிறையவே இருக்குது. ஓகேங்களா, சுகரு இதெல்லாம் ரெடியூஸ் பண்ணக்கூடியது எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. சைனோடான் டாக்டைலான். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சென்டல்லா. சென்டல்லா அப்படிங்கிறது வல்லாரை. வல்லாரை. வல்லாரையும் மருத்துவ குணமுடைய ஒரு தாவரம் வல்லாரை. ஓகேங்களா, ஞாபக சக்தி அதிகப்படுவது, அதாவது நரம்பு மண்டலத்தை தூண்டக்கூடியது. இதில் மினரல்ஸ் அதிகமாக இருக்கும். நரம்பு மண்டலத்தை தூண்டக்கூடிய சோடியம் அதிகமாக இருக்கும். ஓகே, அடுத்தது ரெண்டாவது கேட்டகரியாக நம்ம என்ன படிக்க போகிறோம்? லேட்ரல் மாடிஃபிகேஷன் ஏரியலில் ட்ரைலஸ். ஓகேங்களா, அதுக்கு பேர் என்னது? ட்ரைலஸ். அதுக்கு இன்னொரு பேர் தான் வந்து பார்த்தோன்னா ஸ்டாக்ஜஸ். ஓகேங்களா, ஸ்டாக்லஸ். ஸ்டாக்லஸ் ப்ரொனவுன்ஸ் பண்ணிங்க, ஸ்டாக்லஸ். ஸோ இந்த ட்ரெய்லர்ஸ் ஆர் என்னது? ஸ்டாக்லஸ். இதுக்கு தமிழ் எழுதிங்க தரை தவழ் தண்டு செடிகள். அப்படியே தரையை தவழ்ந்துக்கிட்டு போகும். அப்படியே தரைக்கும் இதுக்கும் அப்படியே ரொம்ப லிங்க்கு க்ளோஸாக இருக்கும். அதான் சொல்கிறாங்க தீஸ் பிளான்ட் க்ரோவிங் க்ளோஸர். ஓகேங்களா, இதுதான் ரீசன் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, இங்கே கவனிங்க. ட்ரெய்லர்ஸுக்கு இட் இஸ் ஏ வீக் ஸ்டெம். தண்டு ரொம்ப நலிவடைந்து காணப்படும். இட் இஸ் ஸ்ப்ரெட் ஓவர் த சர்ஃபேஸ் ஆஃப் த கிரவுண்ட். ஓகேங்களா, ஸ்டெம்மு சர்ஃபேஸ் ஃபுல்லாக அந்த மண் ஃபுல்லாக பரவி இருக்குது. வித்தவுட் ரூட்டிங் அட் நோட்ஸ். இங்கே வந்து என்ன கிடையாது உங்களுக்கு? அந்த க்ரீப்பர்ஸ் மாதிரி, அந்த அருகம்புல் மாதிரி இடையில நோடில் உங்களுக்கு நம்ம வந்து அங்கே பார்த்துருப்போம். அந்த க்ரீப்பர்ஸில் ரூட் வந்திருக்கும். ஓகேங்களா, வேட்டிடை விதைகள்னு சொல்லுவாங்க. பட் இந்த
ட்ரைலர்ஸ் ஆர் என்னது ஸ்டாக்லர்ஸில் இந்த மாதிரி நோடில் என்ன கிடையாது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரூட்டுங்கிறது கிடையாது. அதில் நம்ம எத்தனை வகையாக பிரிக்கிறோம் அப்படின்னா 3 டைப்ஸாக பிரிக்கிறோம். எத்தனை வகையாக பிரிக்கிறோம்? 3 டைப்ஸ். என்னென்ன அப்படிங்கிறத பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ப்ரோஸ்டேட், அதாவது ப்ரோகம்பன்ட்னு சொல்லுவாங்க. ப்ரோஸ்டேட் ஆர் என்னது ப்ரோகம்பன்ட். ப்ரோஸ்டேட் ஆர் என்னது ப்ரோகம்பன்ட். ஸோ எ ஸ்டெம் தட் க்ரோஸ் என்னது ஃப்ளாட் ஆன் த கிரவுண்ட். ஃப்ளாட் ஆன் த கிரவுண்ட் மீனிங் நல்லா தெரிஞ்சிங்க. அதாவது ப்ரோஸ்டேட் அப்படின்னா அதாவது தரைப்படர் அல்லது என்னது நிலம் படர் செடிகள், அதான் ப்ரோகம்பன்ட். ஸோ இந்த ப்ரோகம்பன்ட் அப்படிங்கிறது என்ன செய்யுது அப்படின்னா ஸ்டெம் தட் க்ரோ ஃப்ளாட் ஆன் த கிரவுண்ட், தரையின் மேலே தட்டையாக படர்ந்து காணப்படுது. எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிகோபெரா என்னது ப்ரோஸ்டேட்டா, இண்டிகோ ஓகேங்களா. ஸோ இண்டிகோபெரா ப்ரோஸ்டேட்டா அப்படிங்கிறது தமிழ்லேயும் அதை தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, அதை நோட் பண்ணிங்க. இண்டிகோபெரா ப்ரோஸ்டேட்டா. ஓகே, அடுத்தது செகண்ட் கேட்டகரி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டீகம்பன்ட். டீகம்பன்ட் அப்படிங்கிறது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா தமிழ் எழுதிங்க நுனி நிமிர் படர் தாவரங்கள். நுனி நிமிர் படர் தாவரங்கள். இங்கே என்ன ஆகுது? எ ஸ்டெம் தட் க்ரோ ஃப்ளாட். ஸ்டெம் என்ன செய்யுது? அப்படியே மண்ணுக்கு பக்கத்தில் அப்படியே ஃப்ளாட்டாக இதாகுது கொஞ்ச நாளைக்கு அப்புறம். பட் என்னது பிகேம் எரெக்ட் டியூரிங் த ரீப்ரொடக்டிவ் ஸ்டேஜ். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அது என்ன செய்யுது அப்படின்னா உங்களுக்கு என்ன அது வெர்டிக்கலாக வளர ஆரம்பிச்சு, செங்குத்தாக வளர ஆரம்பிச்சிட்டு. எப்போ? டியூரிங் த ரீப்ரொடக்டிவ் ஸ்டேஜ். அப்போ ஒரு தண்டு நார்மலாக தரையை படந்து தான் போகுது. ஆனால் அது இனப்பெருக்க காலம் வந்தோன்னே என்ன செய்யுது அப்படின்னா செங்குத்தா மண்ணிலேருந்து செங்குத்தா தரையிலேருந்து செங்குத்தா அது வந்து வளர ஆரம்பிக்குது. அதுக்கு பேர் தான் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா டீகம்பன்ட்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைடாக்ஸ். ஸோ டி மீன் ட்ரைடாக்ஸ் அப்படின்னா வெட்டுக்காய பூண்டுன்னு சொல்லுவாங்க. தமிழ் எழுதிங்க வெட்டுக்காய பூண்டு. ஓகேங்களா, ட்ரைடாக்ஸ். மூணாவது கேட்டகரி வந்து பார்த்தா டிஃப்யூஸ். டிஃப்யூஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நிலப்பரவு தண்டு தாவரங்கள், அதாவது நிலப்பரவோட கிளைப்பரவு தண்டு தாவரங்கள். கிளைப்பரவு தண்டு தாவரங்கள் இது நோட் பண்ணுங்க. டிஃப்யூஸ் அப்படிங்கிறது கிளைப்பரவு தண்டு தாவரங்கள். இதில் என்ன நடக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயிலிங், அதாவது ட்ரெயிலிங் ஸ்டெம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் இல்லாத ஸ்ட்ராங்காக இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு தண்டு. அதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெயிலிங் ஸ்டெம் வித் ஸ்ப்ரெட்டிங் பிரான்ச்சஸ். என்ன செய்யுது? இதோடைய பிரான்ச்சஸ் வந்து என்ன செய்யுது அப்படின்னா பரவுது, நிறைய பிரான்ச்சஸ் வந்து போகுது. இதுக்கு எக்ஸாம்பிள் சொன்னால் உங்களுக்கு தெரியும். மூக்கரட்டை செடின்னு ஒன்று இருக்குது. இந்த மூக்கரட்டை அதான் வந்து பார்த்தீங்கன்னா பூகவியா டிஃப்யூஸா. ஓகேங்களா, பூகர்வியா டிஃப்யூஸா இந்த மூக்கரட்டை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வந்து நோடுலேருந்து உங்களுக்கு நிறைய பிரான்ச்சஸ்ங்கிறது வரும். அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இப்போ ட்ரெய்லர்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன இருக்காது, நோடில் ரூட் இருக்காது. க்ரீப்பர்ஸ் அப்படிங்கிறது நோடில் உங்களுக்கு அந்த கணுவில் வேர் இருக்கும். அந்த ட்ரெய்லர்ஸே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரான்ச்சஸாக இருந்தது தான் டிஃப்யூஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ நம்ம தேர்டு கேட்டகரி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிளிம்பர்ஸ். ஸோ கிளிம்பர்ஸ்னால் என்ன? ஏறு கொடிகள். கிளிம்பர்ஸ் அப்படின்னா வந்து பார்த்தோன்னா ஏறு கொடிகள். இங்கே நீங்கள் பார்த்தாலே தெரியும், ஒவ்வொன்றும் நம்ம பார்த்துட்ருக்கோம் ஏறு கொடிகளுக்கான எக்ஸ்ப்ளனேஷன். ஓகேங்களா. கிளிம்பர்ஸ் அப்படிங்கிறது என்னது? ஏறு கொடிகள். ஸோ இங்கே கவனிங்க, தீஸ் பிளான்ட் ஹேவ் லாங் வீக், இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்க ஸ்டெம். இந்த பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாங்காகவும் நீளமாகவும் இருக்கும். ஆனால் அந்த ஸ்டெம்மு அந்த தண்டு பகுதி ரொம்ப மெலிந்து காணப்படும், வீக்காக இருக்கும். அண்ட் ப்ரொடியூஸ் ஸ்பெஷல் ஆர்கன், சில சிறப்பு வாய்ந்த உறுப்புகளை உருவாக்குது. எதுக்கு? ஒட்டிக்கிறதுக்கு. ஃபார் த அட்டாச்மெண்ட் ஆஃப் த கிளிம்பிங் ஓவர் த சப்போர்ட். வேறு ஒரு தாவரம் இருக்குன்னா அந்த தாவரத்தை சப்போர்ட்டுக்காக உறுதுணைக்காக அதோட போய் அட்டாச் பண்ணிக்கும். அதனால் இந்த ஸ்டெம்மு வந்து பார்த்தீங்கன்னா வீக்காக இருக்குது. அதனால் வீக்காக இருந்தாலும் அதில் சில மாடிஃபிகேஷன் இருக்கிறதுனால அது என்ன செய்யும்? எரெக்டாக ஒரு சப்போர்ட்டை ஹோல்டு பண்ணி அதை வளர்ந்துக்கிட்டே இருக்கும். இப்போ வெற்றிலை கொடி, இப்போ பூசணி செடி, இந்த இதெல்லாம் அந்த பரங்கிக்காய் அந்த இது எல்லாமே இப்படி தான். ஸோ கிளிம்பிங் ஹேவ் டு டிஸ்பிளே த லீவ்ஸ் டுவோர்ட்ஸ் த சன்லைட். இது எதுக்காக மேலே படந்து போகுது அப்படின்னா அப்போ தான் அது என்ன செய்ய முடியும், அதோட லீஃப் வந்து சன்லைட்டில் பட முடியும். ஓகேங்களா. அந்த லீஃபு ப்ரொஜெக்டாக சன்லைட் வந்து அந்த லீஃபில் படுவதற்காக ஒரு அடாப்டேஷன்ஸ். அதுக்காக தான் அது என்ன செய்யுது, ஒரு சப்போர்ட்டிங் பிளான்ட் அதை தூக்கிட்டு
சப்போர்ட்டாக வச்சுக்கிட்டு அது என்ன செய்யுது, மேல் நோக்கி போகுது. ஓகேங்களா. அண்டு டுவோர்ட்ஸ் த சன்லைட் அண்டு டூ என்ன அந்த பொசிஷன் டு ஃப்ளவர், இது ஒன்று முக்கியம். எதுக்காக அந்த ஃப்ளவர்ஸ் வந்ததுன்னா அது என்ன செய்ய முடியும், அங்கே மேலே போனால் தான் உங்களுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னா பாலினேஷன் பண்ண முடியும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் கிளிம்பர்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பற்றுச்செடிகள் இருக்கு இல்லையா, ஓகேங்களா, ஏறுகொடிகள். இந்த ஏறுகொடிகள் நம்ம எத்தனை வகையாக பிரிக்கிறோம் அப்படின்னா மொத்தம் 6 வகையாக பிரிக்கிறோம். நோட் பண்ணிங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரூட் கிளிம்பர்ஸ். ஓகேங்களா. ஒன்று என்னது, ரூட் கிளிம்பர்ஸ். இப்போ ரூட் கிளிம்பர்ஸ்னால் என்ன அர்த்தம், வேர் ஏறுகொடிகள். அப்போ அந்த ஸ்டெம்மில் உங்களுக்கு அந்த ஸ்டெம்மில் உங்களுக்கு என்ன உருவாகுது அப்படின்னா ரூட் வந்து உருவாகுது. ஓகேங்களா. இதில் வந்து பார்த்தா பிளான்ட் கிளிம்பிங் வித் த ஹெல்ப் ஆஃப் அட்வன்டேஜியஸ் ரூட். அட்வன்டேஜியஸ் ரூட்னா வேற்றிட வேர்கள் அந்த தண்டில் உருவாகுது. ஓகேங்களா. இது எங்கேருந்து உருவாகுது, அரைசிங் ஃப்ரம் த நோடு. எங்கேருந்து உருவாகுது, அந்த நோடு கணுப்பகுதியிலேருந்து உருவாகுது. அசிய என்னது, அசின் ஸ்பீசிஸ் ஆஃப் பைப்பர் பெட்டல். ஓகேங்களா. பைப்பர் பெட்டல், பைப்பர் நிக்ரம், இன்னொன்று என்னது போத்தஸ். இதான் வந்து பார்த்தோன்னா வேர் ஏறு கொடிகள். ஓகேங்களா. வேர் ஏறு கொடிகளில் இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். வேர் ஏறு கொடிகள் இதில் இங்கிலீஷில் அதே தான் கொடுத்துருக்காங்க. பைப்பர் பெடல், பைப்பர் நைக்ரம், போதாஸ். நெக்ஸ்ட் கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெம் கிளிம்பர்ஸ். தமிழ் எழுதிங்க. ஸ்டெம் கிளிம்பர்ஸ் சாரினா அது ட்வைனர் அப்படின்னா என்ன எடுத்துன்னா ஸ்டெம் கிளிம்பர் தண்டு சுழல் கொடி. தண்டு சுழல் கொடி அல்லது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பின்னு கொடிகள். ஓகேங்களா. ட்வைன்ஸ் அப்படியே பின்னி பிணைஞ்சி காணப்படும். இதோட ரோல் என்ன கொடுத்துருக்காங்க வந்து பாருங்கள். இதுக்கு எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போமியா, கிளேட்டோரியா, கியூஸ்குவாலிஸ். ஓகேங்களா. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். தீஸ் கிளிம்பர்ஸ், இந்த பற்றுக்கொடி என்ன செய்யும், லேக் ஸ்பெஷலைஸ்டு ஸ்ட்ரக்சர் ஃபார் த கிளிப்பிங். இதில் முள்ளோ இல்லை வந்து பற்று கம்பிகளோ இந்த ஸ்டெம்மில் கிடையாது, ஆனால் வீக்காக தான் இருக்கும். அண்ட் த ஸ்டெம் இட் செல்ஃப், அந்த ஸ்டெம்மு என்ன செய்யுது, காயில் அரவுண்ட் த சப்போர்ட். ஓகேங்களா. நல்லா இமேஜின் பண்ணிக்க, ஒரு பேனா, அந்த பேனாவை சுற்றி ஒரு கொடி பறந்து போனால் எப்படி இருக்கும், அதே போல் ஒரு மரம், ஒரு மூங்கில் மரம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த மூங்கில் மரத்தை சுற்றி அப்படி ஒரு சுழல் போட அதை சுற்றி போயிட்டுருக்கும். அப்போ சுற்றி போகிறதுனால அதுதான் அந்த இதுக்கு சப்போர்ட்டாக இருக்குது. அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், அது வந்து பார்த்தீங்கன்னா ட்வைனஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்ரோஸ். இந்த இதிலே நம்ம வந்து என்ன பார்க்குறோம்னா டெக்ஸ்ட்ரோஸ் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதாவது அந்த ட்வைனஸ்லேயே ஒரு டைப்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா டெக்ஸ்ட்ரோஸ் அப்படிங்கிறது ஸ்டெம் கிளீம்பர் மீ காயில் அரவுண்ட் த சப்போர்ட் எய்தர் கிளாக் வைஸ். அப்படியே கடிகாரம் ஒன்று போகிற சைடு மாதிரி அப்படியே ரைட் சைடு ஒரு லெஃப்ட் சைடு இருந்தது அப்படின்னா அது வந்து டெக்ஸ்ட்ரோஸ் கிளாக் வைஸ் காயிலிங் கிளீம்பர்ஸ். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா டயோஸ்கோரியா அலெட்டா. ஸோ டயோஸ்கோரியா அலெட்டா இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து கிளாக் வைஸ்க்கு என்ன கொடுத்துருக்காங்க. அதாவது டெக்ஸ்ட்ரோஸ் அப்படிங்கிறது வலம்புரி சுழல் கொடிகள்னு அர்த்தம். தமிழ்லேயும் டயோஸ்கோரியா அலெட்டா தான் கொடுத்துருக்காங்க. அதர் ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சினிட்ரோஸ், அதாவது ஆன்டி கிளாக் வைஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த கடிகாரம் முழு சுற்றுவதற்கு எதிர்ப்புறமாக அதோடைய சுழல் வந்து இருக்கும். அந்த செடி வந்து அந்த பட்டு தாவரத்தில் என்ன செஞ்சுருக்கும், அந்த சப்போர்ட்டிங் தாவரத்தில் ஆன்டி கிளாக் வைஸாக இருக்கும். ஓகேங்களா. அதான் வந்து பார்த்தா சினிஸ்ட்ரோஸ்னு சொல்கிறாங்க. அதுக்கு தமிழில் இடம்புரி சுழல் கொடிகள். ஒன்று டெக்ஸ்ட்ரோஸ் அப்படிங்கிறது வலம்புரி சுழல் கொடிகள், சினிஸ்ட்ரோஸ் அப்படிங்கிறது இடம்புரி சுழல் கொடிகள். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோன்னா டயோஸ்கோரியா புல்பிஃபெரா, அதாவது காய்வள்ளி கொடின்னு சொல்லுவாங்க. டயோஸ்கோரியா. ஓகேங்களா. டயோஸ்கோரியா புல்பிஃபெரா காய்வள்ளி கிழங்கு. மூணாவது கேட்டகரி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஹூக் கிளைம்பர்ஸ். ஓகே. ஹூக்குனா கொக்கி, தமிழ் எழுதிங்க. கொக்கி ஏறு கொடிகள். என்ன கேட்டகரி நம்ம பார்க்க போகிறோம், கொக்கி அப்படியே ஹூக் மாதிரி இருக்கும். கொக்கி ஏறு கொடிகள். அந்த கொக்கியை வச்சு என்ன செய்யுது அப்படின்னா ஒரு தாவரத்துலேருந்து அது என்ன செய்யுது அப்படின்னா மேல் நோக்கி அது வந்து போயிட்டே இருக்குது. அதான் ஹூக் கிளைம்பர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இங்கே கவனிங்க. தீஸ் பிளான்ட்ஸ் ப்ரொடியூஸ் ஸ்பெஷலைஸ்டு ஹூக். ஓகேங்களா. இந்த பிளான்ட் என்ன செய்யுது, ஒரு சிறப்பு வாய்ந்த கொக்கியை உற்பத்தி செய்யுது. ஓகேங்களா. ஹூக் லைக் ஸ்ட்ரக்சர். இது எதுக்கு பயன்படுது, விச் ஆர் மாடிஃபிகேஷன் ஆஃப் வேரியஸ் என்னது ஆர்கன்ஸ் ஆஃப் த பிளான்ட்.
ஓகேங்களா. இது மாடிஃபிகேஷனாக வேரியஸ் ஆர்கன் ஆஃப் த பிளான்ட், அந்த தாவரத்தினுடைய பல்வேறு உறுப்புகள் வந்து பார்த்தா இதுக்கு தகுந்த மாதிரி கொக்கிகளை உருவாக்கியிருக்கு. ஓகேங்களா. அதில் நம்ம நிறைய டைப்ஸ் நம்ம பார்த்த போகிறோம். இன் ஆர்த்தோபொட்ரிஸ், ஓகேங்களா. ஆர்த்தோபொட்ரிஸ் அப்படிங்கிறது தமிழ் எழுதிங்க மனோரஞ்சிதம் பூன்னு சொல்லுவாங்க, மனோரஞ்சிதம். ஸோ த இன்ஃப்ளோரசன்ஸ் ஆக்சிஸ் மாடிஃபைட் இன்டு ஹூக். இன்ஃப்ளோரசன்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னா, இன்ஃப்ளோரசன்ஸ் தான் தமிழில் மஞ்சரின்னு சொல்லுவாங்க, ஆக்சிஸ்னால் காம்பு. அந்த மஞ்சரினுடைய காம்பு என்னவா மாறி இருக்கு அப்படின்னா கொக்கியாக மாறி இருக்கு. அடுத்த கேட்டகரி வந்து பார்த்தோன்னா கலாமஸ். கலாமஸ் அப்படிங்கிறது தமிழ் எழுதிங்க, கலாமஸ் அப்படிங்கிறது பிரம்பு. அதாவது இது கர்வ்டு ஹூக், வளைந்த முட்கள் மாதிரி இருக்கும். இது என்ன மாடிஃபைடு அப்படின்னா லீஃப் டிப் இஸ் மாடிஃபைடு இன்டு ஹூக். இலையினுடைய நுனிப்பகுதி உங்களுக்கு கொக்கி போல் அமைப்பாக மாறி இருக்கு. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பிகோனியா, பிகோனியா அங்கியூஸ், ஓகேங்களா. அதை வந்து கட்டி அப்படி சொல்லுவோம். இதில் வந்து பார்த்தோன்னா சிற்றிலைகள், அதான் லீஃப்லெட்ஸு. லீஃப்னால் பெருசாக உள்ளது, அதில் செவரல் பிரான்ச்சஸ் குட்டி குட்டி இலையாக இருந்ததுன்னா அதான் லீஃப்லெட்ஸு. சிற்றிலைகள் என்னாவது அது மாடிஃபைடு இன்டோ கர்வ்டு ஹூக்ஸ், வளைந்த கொக்கிகளை உருவாக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்த கேட்டகரியாக நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஹியூகோனியா. ஹியூகோனியாவில் உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஆக்சிலரி பட் மாடிஃபைடு இன்டோ ஹூக். ஆக்சிலரி பட்னா ஒரு லீஃபு ஸ்டெம்மு, அந்த ஸ்டெம்மில் லீஃப் இருக்கும், அதுலேருந்து ஒரு என்ன வளருது அப்படின்னா பட்ஸு, அதான் கோண மொட்டுன்னு சொல்லுவாங்க. எப்பிக்கல் மொட்டுன்னா நுனியில் இருக்கும், ஆக்சிலரி பட்டுனா அந்த ஸ்டெம்மு ஒட்டி இருக்கக்கூடிய லீஃபோட பேட்டியோடு இருக்கும் அந்த இலை காம்பு. அந்த கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன உருவாகுது, அந்த பட்ஸு. அந்த பட்ஸ் தான் உங்களுக்கு என்ன மாறி இருக்குது அப்படின்னா முள்ளாக மாறி இருக்குது. ஓகேவா. அதுதான் வந்து என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா கங்கோனியா ஆக்சிலரி பட். ஓகே, அதில் உங்களுக்கு எக்ஸாம்பிள் எதுவும் கொடுக்கல, நீங்கள் படிச்சிங்க. நெக்ஸ்ட்டு தோன் கிளிம்பர்ஸ். நான் தோன்னாலே நான் சொல்லிட்டேன் முள். கிளிம்பர்ஸ் அப்படின்னா ஏறுகொடி, அப்படியே ஒரு தாவரத்தை பற்றி சப்போர்ட்டிங் பிளான்ட் வச்சு அதை என்ன செஞ்சு ஏறி போயிட்டே இருக்கும், அதான் தோன் கிளிம்பர்ஸ் நம்ம சொல்லுவோம். அதுக்கு பேர் என்னது, தோன் கிளிம்பர்ஸ். ஸோ இந்த தோன் கிளிம்பர்ஸில் என்னென்ன கேட்டகரி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ த கிளிம்பிங் என்ன கொடுத்துருக்காங்க, அந்த கிளிம்பிங் ஆர் என்னது ரீசைக்கிளிங் அந்த சப்போர்ட் வித் த ஹெல்ப் ஆஃப் தோன். முட்களை வச்சு அதை என்ன செய்யுது, சப்போர்ட் பண்ணி அதை வந்து ஒரு சப்போர்ட்டிங் பிளான்ட்டே மேலே வளர்ந்து போகுது. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோன்னா பூகின்வெல்லியா. ஸோ பூகின்வெல்லியாங்கிறது தமிழ்லேயே அதே தான் கொடுத்துருக்காங்க. இன்னொன்று என்னது கரிசா. ஸோ இந்த கேட்டகரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இதோட கேட்டகரி ஹூக் கிளைம்பர்ஸ் அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். அடுத்த கேட்டகரி நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா லயானஸ், வன்கொடிகள். அதுக்கு தான் ஊடி ஸ்டெம் கிளைம்பர்ஸ். அந்த பற்றுக்கொடி வந்து பார்த்திங்கன்னா நல்ல அகன்று தண்டு போல் இருக்கும், இருந்தாலும் அதுக்கு சப்போர்ட்டு பத்தாது. அதனால் இன்னொரு பெரிய பிளான்ட்டை வந்து சப்போர்ட்டை வச்சு அதை என்ன செய்யும், அதை சுற்றி போகும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா லயானஸ் ஊடி ஸ்டெம் கிளைம்பர்ஸ். ஓகேங்களா, வன்கொடிகள் நம்ம சொல்லுவோம். ஸோ ஊடி பெரினியல் கிளைம்பர்ஸ். பெரினியல்னால் தெரியும் உங்களுக்கு, பெரினியல்னால் என்ன அப்படின்னா பல பருவ தாவரம். ஓகேங்களா, பெரினியல் ஃபவுண்ட் இன் த ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட் ஆஃப் த லயானஸ். லயானஸ் பகுதியில் ட்ராபிக்கல் பகுதியில் இருக்கக்கூடிய லயானஸ் ஏரியாவில் இது அதிகமாக காணப்படுறதுனால இந்த பிளான்ட்டுக்கு பேர் என்ன பேர் வச்சுட்டாங்க, லயானஸ்னு வச்சாங்க. தி ட்வைன் தம்செல்ஸ் அரவுண்ட் ட்ரால் ட்ரீ டு கெட் லைட். இது கவனிங்க, இந்த படத்தை பார்த்தாலும் தெரியும். இது பெரிய மரத்து மேலே அதுவே சுற்றிக்கிட்டு என்ன செய்யுது அப்படின்னா அப்படியே சுற்றி இந்த பிளான்ட்டை சுற்றி போகுது. ஓகேங்களா, இதுக்காக ஃபார் என்னது கெட்டிங் லைட் இருந்தால் அந்த ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஓகேங்களா, அதனால அது போகுது. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஹிப்டோச் என்னது பெங்காலென்சிஸ். அதாவது அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா குர்க்கத்தின்னு சொல்லுவாங்க. குறுக்கசந்தி. ஓகேங்களா, குறுக்கசந்தி. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பூகின்டா வாகிலின்னு சொல்லுவாங்க. அது வந்து மந்தாரை. அது வந்து பார்த்தீங்கன்னா என்ன செடி, மந்தாரை செடி. ஓகேங்களா, இந்த கேட்டகரி பொறுத்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டென்ட்ரில் கிளிம்பர்ஸ். தமிழ் எழுதிங்க பற்றுக்கம்பி கொடிகள், டென்ட்ரில் கிளிம்பர்ஸ்.
இதில் டென்டில்னாலே தெரியும் நமக்கு பற்று கம்பி. ஓகேங்களா, டென்டில்னால் என்னது, பற்று கம்பி. அந்த பற்று கம்பியை சுற்றி உங்களுக்கு என்ன இருக்குது, அந்த பற்று கம்பி வந்து பார்த்தா அந்த பிளான்ட்டுக்கு சப்போர்ட்டை கொடுக்குது. ஓகேங்களா, அதான் டென்ட்ரில்ஸ். ஸோ டென்ட்ரில்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னா த்ரெட் லைக், நூல் போல் இருக்குது. ஓகேங்களா, டென்ட்ரில்ஸ் ஆர் என்னது, த்ரெட் லைக் காயிலிங் ஸ்ட்ரக்சர், ஸ்ப்ரிங் போல் சுற்றி இருக்குது. விச் ஹெல்ப்ஸ் த பிளான்ட் என்னது கிளிப்பிங்னா அப்படியே பற்றி ஏறுவதற்கு சப்போர்ட்டாக. நீங்கள் பிடிச்சி இழுத்தா கூட அந்த கம்பி தான் உடையுமே ஒழிஞ்சு அந்த பிளான்ட் வந்து அப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ டென்ட்ரில்ஸ் மேபி மாடிஃபிகேஷன் ஆஃப் அது அந்த கம்பி வந்து எதோட மாடிஃபிகேஷன்லாம் இருக்கா அப்படின்னா அந்த தண்டினுடைய மாடிஃபைடாக இருக்கலாம். அல்லது என்னது, அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா விட்டீஸ். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுக்குறாங்க, விட்டீஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஓகேவா, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அண்டு சைசஸ் என்னது, குவாட்ரங்குலாரிஸ். அது வந்து பிரண்டை, தமிழ் எழுதிங்க, பிரண்டை செடின்னு சொல்லுவாங்க. அதில் அந்த டென்டல் மாடிஃபிகேஷனில் இன்ஃப்ளோரசன்ஸோட ஆக்சிஸ், அந்த மஞ்சூரியனுடைய தண்டு பகுதி, அது எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டிகோனான். ஓகேங்களா, ஆண்டிகோனான் அந்த ஸ்பீசிஸில் லீஃப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டென்டில்ஸாக மாறி இருக்குது. அது எந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னது, லாத்ரியஸ். அடுத்தது லீஃப்லெட்ஸு. ஓகேங்களா, லீஃப்லெட்ஸ்னு என்ன அர்த்தம், சின்ன சின்ன செடிகள். லீஃப்லெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைசம் சட்டைவம், அது வந்து கம்பியாக மாறி இருக்குது. அது வந்து பட்டாணி தாவரத்தில். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பேட்டியோல். ஓகே, பைசம் சட்டை. பேட்டியோல்னால் வந்து பார்த்தீங்கன்னா இலைக்காம்பு, நமக்கு தெரியும் பேட்டியோல்னால். அது வந்து சில பிளான்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்பியாக மாறி இருக்குது, பற்று கம்பியாக, டென்டில்ஸாக. அது எந்த தாவரம் அப்படின்னா கிளிமாட்டிஸ். அடுத்தது லீஃப் டிப்பு, இலையினுடைய நுனியில் கம்பி மாதிரி இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா அது எந்த தாவரத்தில் அப்படின்னா குளோரியோசா. அது எந்த பிளான்ட்டு, குளோரியோசா. ஓகேங்களா, குளோரியோசாங்கிற தமிழியம் தான். அடுத்தது ஸ்டிப்புலஸ், அந்த பூவடி செடின்னு சொல்லுவாங்க, ஸ்டிப்புலஸ். அது வந்து எந்த பிளான்ட்டில் வந்து இருக்குது அப்படின்னா ஸ்மைலாக்ஸ், அது தமிழ் அதே தான். அடுத்தது பிக்சர் பிளான்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குடுவை தாவரம், நெஃபந்தஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். நம்ம நெஃபந்தஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது பூச்சிகளை பிடிச்சி சாப்பிடும். எதற்காக, அது மண்ணிலேருந்து நைட்ரஜனை எடுக்க முடியாது, அதனால் நைட்ரஜன் சார்ந்த பொருட்களை அது பூச்சிகள் மூலயமா அதை எடுத்துக்கும். அதுக்கு தேவையான உணவை பூச்சிகளை பிடிச்சி சாப்பிடும். அது நெஃபந்தஸ் குடுவை மாதிரி இருக்கும், அதான் பிஞ்சர் பிளான்ட் நம்ம சொல்கிறோம். மிட்ரிப், அந்த இலையினுடைய மைய நரம்பு இருக்குல்ல, அந்த மைய நரம்பு என்ன செய்யுது, ஆஃப் த லீஃப் ஆஃபன் coiled around the support like another dendrils. அந்த மைய நரம்பு வந்து சுற்றி சப்போர்ட்டாக இருக்குது, உறுதுணையாக இருக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் கம்பி போல் இருக்குது. அண்டு ஹோல்டு த என்னது பிஞ்சஸ் இன் என்னது வெர்டிக்கல் பொசிஷன், அப்படியே செங்குத்தாக அந்த பைகளை பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி அது என்ன செய்யுது, சப்போர்ட்டாக இருக்குது. நெஃபந்தஸ். ஓகேங்களா, அந்த குடுவை தாவரம் நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து கேட்டகரி நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஃபைலோக்ளேட். ஸோ ஃபைலோக்ளேட் அப்படிங்கிறது என்னென்னு பாருங்கள், நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஃபைலோக்ளேட் அப்படிங்கிறது இலைத்தொழில் தண்டு. ஃபைலோக்ளேட் அப்படின்னு என்னது, இலைத்தொழில் தண்டு. இலை செய்ய வேண்டிய வேலையான ஃபோட்டோசிந்தசிஸை இந்த தண்டு பகுதி செய்யுது. ஏன் செய்யுது, எதற்காக செய்யுது, இது எங்கெல்லாம் இந்த வகையான தண்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம படிக்கலாம். ஸோ திஸ் இஸ் க்ரீன் என்னது ஃப்ளாட்டனடு சிலிண்ட்ரிக்கல், உருளை வடிவம். இதோட தண்டு வந்து பார்த்திங்கன்னா அப்படி பசுமையாக இருக்குது, தட்டையாக இருக்குது, உருளையாக இருக்குது. அண்ட் என்னது ஆங்கிள்டு ஸ்டெம். ஓகேங்களா, ஆர் என்னது ஆங்கிள்டு ஸ்டெம் ஆர் பிரான்ச் ஆஃப் என்னது அன்லிமிட்டெட் க்ரோத். இதில் வந்து வளர்ச்சிகள் அதிகமாக இருக்கும். கன்சிஸ்டிங் ஆஃப் என்னது சீரியஸ் ஆஃப் நோடு, இதில் வந்து கணு இடைவெளிகள் இருக்குது. அண்ட் என்னது இன்டர்நோடு, கணு இடைப்பட்ட பகுதி. கணுவுக்கு ஒரு கணுக்கும் இன்னொரு கணுக்கும் இடையில் உள்ளதான் இன்டர்நோடு. Internode is the between the area of the two node. Along at long or in the short intervals இருக்கலாம். ஓகேங்களா, இங்கே பார்த்தாலே தெரியும், சப்பாத்தி களி தான் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். ஓகே, இட் இஸ் த அடாப்டேஷன் ஆஃப் த ஜீரோஃபைட்ஸ். ஜீரோஃபைட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வளர்ச்சி நில தாவரம், அதாவது பாலைவன தாவரங்கள்னு சொல்லுவாங்க. இப்போ பாலைவனத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிக அளவில் என்ன இருக்காது, இந்த தாவரத்துக்கு தேவையான நீர் இருக்காது. வாட்டர் இஸ் டோட்டலி லோ கண்டென்ட் இன் த ஆர் ஃபுல்லி ஆப்சென்ட் இன் த ஜீரோஃபைட்ஸ். ஸோ அந்த ஜீரோஃபைட்டிக் அந்த டெசர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா
உங்களுக்கு வாட்டர் கம்மியாக தான் கிடைக்கும். சம்டைம் இந்த வாட்டர் நைட்டில் அந்த ஏரில் தான் வந்து ஸ்ப்ரெட் ஆகி போகும், அந்த லேண்டில் இருக்காது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த அடாப்டேஷன் இருக்கும். ஒரு பிளான்ட்டில் லீஃப் இருந்ததுன்னா கண்டிப்பாக எவாப்ரேஷன் நடந்துடும். அப்போ எவாப்ரேஷன் நடந்ததுன்னா அந்த எவாப்ரேஷன் நடக்கிற அளவுக்கு என்ன தேவை? வாட்டர் தேவை. வாட்டர் இல்லாமல் போயிடும். அதனால் இதுக்கு லீஃப் இல்லாமல் தண்டு மட்டுமே கம்மியான அளவில் ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணி உயிர் வாழுது. இதுக்கு கம்மியான தண்ணி இருந்தால் போதும். 0 இந்த 0 சப்பாத்தி கல்லில் முள்ளாக உள்ளது வந்து என்ன அப்படின்னா அது வந்து லீஃபு. இலைகள் உங்களுக்கு என்னவா மாறி இருக்குது அப்படின்னா முள்ளாக மாறி இருக்குன்னு கொடுத்துருப்பாங்க. வேர் த லீவ்ஸ் ஆர் என்னது ஆஃபன் ஃபால், இலைகள் கீழே விழுந்துடும். ஆஃப் என்னது இயர்லி அண்ட் மாடிஃபைட் இன்டு ஸ்பைன். ஓகேங்களா, அது கீழே விழுந்து அதுக்கப்புறம் என்னவா மாறி இருக்குது? முட்களாக மாறி இருக்கு. அல்லது ஸ்கேல்ஸ்னால் செதில்கள் டு ரெடியூஸ் த டிரான்ஸ்பிரேஷன். இதில் மேற்புறத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேல்ஸ் இருக்கும். அது டிரான்ஸ்பிரேஷனாக ஒன்றும் கிடையாது, நீராவி போக்கை தடுக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தான் அடாப்டேஷன். த ஃபைலோக்ளேட் டேக்ஸ் பிளேஸ் என்னது ஓவரால் ஃபங்க்ஷன் ஆஃப் த லீவ்ஸ். இந்த ஃபைலோக்ளேடு சொல்கிறேன்னா இலை தொழில் தண்டு. இதுதான் ஒரு இலையினுடைய வேலையை செய்யுது. பர்டிகுலர்லி என்ன செய்யுது? ஒளிச்சேர்க்கை செய்யுது, ஃபோட்டோசிந்தசிஸ் செய்யுதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஓகே, இட் இஸ் ஆல்சோ கால்ட், அதுக்கு இன்னொரு பேர் என்னது? கிளாடோஃபைல். சோடியம் இன் கிளாடோஃபைல். தமிழ் எடுத்தீங்க கிளை இலைன்னு அர்த்தம். அதுக்கு பேர் கிளாடோ, கிளை இலை. எக்ஸாம்பிள்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன்ஷியா. ஓகேங்களா, எக்ஸாம்பிள் ஓப்பன்ஷியா. இன்னொன்று என்னது? ஃபைலோ கேக்டஸ். ஓகே, ஃபைலோ கேக்டஸ். இன்னொன்று என்னது? மிகிலியன் பெக்கியா. ஃப்ளாட்டனடு ஃபைலோக்ளேட் இருக்கிறதுல கேசூரியானா, யூஃபோர்பியா. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா என்னது? தயிர்கல்லி, அதாவது துருக்கல்லின்னு சொல்லுவாங்க, துருக்கல்லி. யூஃபோர்பியா ஆன்டிகுவாரம், அது வந்து பார்த்தீங்கன்னா என்னது? சதுரக்கல்லின்னு சொல்லுவாங்க, சதுரக்கல்லி. ஓகே, அடுத்த கேட்டகரி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா கிளாடோட், அதாவது குறு இலை தொழில் தண்டு. தமிழ் குறு இலை தொழில் தண்டு, கிளாடோட். அதாவது இது வந்து ரொம்ப நாளைக்கு வந்து என்ன செய்யாது அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனை பண்ணாது. இது வந்து என்ன செய்யணும் அப்படின்னா சீக்கிரம் இறந்து போயிடும். இட் இஸ் ஃப்ளாட்டன், தட்டையாக இருக்குது, அல்லது எப்படி இருக்குது அப்படின்னா உருளையாக இருக்குது, சிலிண்ட்ரிக்கலாக இருக்குது ஸ்டெம்மு. அண்டு ஃபைலோக்ளேட், பட் என்னது வித்தின் 2 to 3 இன்டர்னோட் ஒன்லி. இதில் வந்து பார்த்தா 2 to 3 கனி இடைவெளி பகுதிகள் தான் காணப்படும். தி ஸ்டெம் என்னது? நேச்சர் இஸ் என்னது? எவிடென்ட் பை த ஃபேக்ட் தட் தே பியர் பட்ஸ். இதில் வந்து என்ன இருக்குதுன்னா மொட்டுகள் இருக்குது, ஸ்கேல்ஸ் செதில்கள் இருக்குது, அண்டு ஃப்ளவர்ஸ் பூக்களும் இருக்குங்கிறாங்க. ஓகேங்களா, எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோன்னா ஆஸ்பராகஸ், அதாவது சிலிண்ட்ரிக்கல் கிளாடோட் ஆஸ்பராகஸ். ஓகேங்களா, ஆஸ்பராகஸ் சிலிண்ட்ரிக்கல், அதாவது உருளை வடிவ குறு இலை தொழில் தண்டுன்னு சொல்லுவாங்க, ஆஸ்பராகஸ் இருக்குது. அடுத்தது ருஸ்கஸ், ஃப்ளாட்டன்டு கிளாடோட், தட்டையான என்னது? குறு இலை தொழில் தண்டு. அது எதில் இருக்குன்னா ரஸ்கஸ் பிளான்ட்டில் இருக்குது. ஓகேங்களா, அடுத்த கேட்டகரி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தோன்னா நான் என்ன சொன்னேன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முட்கள். தோன்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா தோன் இசிய ஊடி எப்படி இருக்குது? கட்டையானதாக இருக்குது. ஷார்ப் பாயிண்ட்டு, அதாவது ஷார்ப் பாயிண்ட்டுன்னா கூர்மையாக இருக்குது. அண்டு மாடிஃபைடு ஸ்டெம், அதாவது தண்டினுடைய மாறுபாடு தான் தோன். அது குட்டையாக இருக்குது, கட்டையாக இருக்குது, கூர்மையாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எய்தர் த ஆக்சிலரி பட். இது எங்கேருந்து உருவாகுது அப்படின்னா ஆக்சிலரி பட்னா கோண மொட்டுன்னு சொல்லுவாங்க. ஆக்சிலரி பட்டு ஆர் என்ன? அது டெர்மினல் பட்ஸ், நுனி மொட்டு தான் மாடிஃபைடு இருக்குது தோன்னா முட்களாக மாறி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இட் இஸ் சிட்ரஸ்னால் தெரியும் உங்களுக்கு என்ன சொல்லுவீங்க? இந்த எலுமிச்சை மரம் சொல்கிறோம் இல்லையா, சிட்ரஸ். இன்னொன்று என்ன? அது அடலாண்டியா ஆக்சிலரி பட். ஓகேங்களா, இதெல்லாம் ஆக்சிலரி பட் இஸ் மாடிஃபைடு இருக்குது தோன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிலரி கோணம் மட்டும் தான் உங்களுக்கு முட்களாக மாறி இருக்கு. அந்த லெமன் அந்த இதெல்லாம் அந்த எலுமிச்சை மரத்தை பார்த்தாலாம் தெரியும் உங்களுக்கு. ஸோ செகண்ட் கேட்டகரி நம்ம வந்துட்டோம். செகண்ட் கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா சப் ஏரியல் மாடிஃபிகேஷன். இதில் ஒரு 4 இருக்குது, நம்ம பார்க்க போகிறோம். சப் ஏரியல் மாடிஃபிகேஷன். இந்த சப் ஏரியல் மாடிஃபிகேஷனாக என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். தமிழ் எழுதிங்க. தரை ஒட்டிய தண்டின் உருமாற்றம். தரை ஒட்டிய தண்டின் உருமாற்றம்.
இதில் என்னென்ன மாடிஃபிகேஷன்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, சப் ஏரியல் சிஸ்டம் ஃபவுண்ட் இன் த பிளான்ஸ். சப் ஏரியல் சிஸ்டம் எங்கே இருக்குது? பிளான்ஸில் இருக்குது. வித் வீக் ஸ்டெம் இன் விச் த பிரான்ச்சஸ் லைஸ் ஹரிசாண்டலி. கிடைமட்டமாக போயிருக்கு மண்ணுக்கு மேலே. ஓகேங்களா? ஹரிசாண்டலி அப்படின்னா கிடைமட்டமாக. எதில்? ஆன் த கிரவுண்ட். மண்ணுக்கு மேலே அப்படியே கிடைமட்டமாக படுக்க வாட்டில் போயிட்டுருக்காப்புல. ஸோ தீஸ் ஆர் மென்ட் ஃபார் என்னது? வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன். இதுதான் வந்து பார்த்தோன்னா உடலை இனப்பெருக்கத்துக்கு பயன்படுது. தே மேபி என்னது? சப் ஏரியல். சிலது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாதி எங்கே இருக்கலாம்? லேண்டில் இருக்கலாம், பாதி வந்து ஏரியலில் இருக்கலாம். சாயிலில் பாதி, ஏரியலில் பாதி. ஆர் பார்ஷியல் என்னது? சப் என்னது? டெரனியன். சப் டெரனியன் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா உங்களுக்கு அதான் தரையை ஒட்டிய அந்த இது என்னது? புதைந்து காணப்படும். எழுதிங்க. புதைந்து காணப்படுதலுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா டெரனியன் பேர். டெரனியன் அப்படின்னு என்னது? புதைந்து காணப்படுதல். ஓகே, இதில் சப் ஏரியல் செம்மில் தான் நம்ம எத்தனை டிவிஷன் நம்ம பார்க்குறோம். அந்த ஃப்ளோ சார்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா 4 டைப்ஸ் பார்த்தோம்ல. ஒன்று ரன்னர், இன்னொன்று என்னது? ஸ்டோலன், இன்னொன்று சக்கர், இன்னொன்று ஆஃப்செட். ஓகேங்களா? ரன்னர், ஸ்டோலன், சக்கர், ஆஃப்செட். இது 1 by 1 பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரன்னர். ரன்னர்னால் என்ன அப்படின்னா ஓடுதண்டு. எழுதிங்க. ரன்னர் அப்படின்னா என்னது? ஓடுதண்டு. இங்கே பாருங்கள், இந்த ஸ்டெம்மு அப்படியே ஓடிக்கிட்டே இருக்குது. எங்கெங்கெல்லாம் போகுதோ அங்கங்கெல்லாம் என்ன வருது? உங்களுக்கு ஒவ்வொரு நோடுலேயும் ரூட்டு உருவாகி அது ஒரு தனி பிளான்ட்டாக மாறிடும். அதான் ரன்னர். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுக்குறாங்க? ஆக்சாலிஸ். அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா வுட்டு என்னது? சொரல். இன்னொன்று லாவின். லாவின் கிராசஸ். இது வந்து பார்த்தோன்னா சைனோடான் என்னது? டாக்டிலான். இந்த கேட்டகரி கொடுத்துருக்காங்க. இது தமிழ் இங்கிலீஷ்லேயும் அதே தான் வருது. அடுத்த கேட்டகரி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோலன். ஸ்டோலன் அப்படின்னா தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்லேயும் ஸ்டோலன் தான். திஸ் இஸ் ஆல்சோ என்னது? ஸ்லெண்டர். இதுவும் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது? மெல்லியே தான், மெலிந்து காணப்படுது. ஆனால் இதில் லேட்ரல் பிரான்ச்சஸ் இருக்குது, பக்கவாட்டு கிளைகள் இருக்குது. ஆரிஜினேட்டிங் ஃப்ரம் த பேஸ் ஆஃப் த ஸ்டெம். பேஸ் ஆஃப் த ஸ்டெம்னா பக்கவாட்டு கிளைகள் உங்களுக்கு எங்கேருந்து உருவாகுது அப்படின்னா தண்டினுடைய அடிப்பகுதியிலேருந்தே உருவாகுது. ஓகேங்களா? அப்போ கிளைத்துன்னா குரூப்டாக இருக்கும், கொத்தாக இருக்கும். அதான் வந்து எப்படி இருக்குன்னா அடிப்புறத்தில் இருந்தால் கொத்தாக இருக்கும்ல, அதே போல் இருக்குது. உங்களுக்கு வந்து இந்த ஸ்டோலன் வந்து பார்த்திங்கன்னா மேற்புறத்தில் மேக்ஸிமம் போயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகுது? கீழ் நோக்கி வந்திருக்கு. கீழ் நோக்கி தரையில் படும் பொழுது அது வேர்களை உருவாக்குது. அதுக்கப்புறம் இந்த சென்ட்ரல் பார்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா கட் ஆகிடும். ஓகேங்களா? அப்போ இது ஒரு தாவரமாகவும் இது ஒரு தாவரமாகவும் வளர ஆரம்பிச்சிடும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு க்ரோ. இது ஃபஸ்ட்டு எப்படி க்ரோ ஆகுது பாருங்கள். ஆப்ளிக்கலி எபோவ் த கிரவுண்ட். கிரவுண்ட்லேருந்து வெளியில் சாய்வாக இப்படி வளையுது. ஸ்ட்ரைட்டாக போகல, சாய்வாக விளையாடுது. when touches the ground, அந்த ஸ்டெம்மு கிரவுண்டை டச் பண்ணும்போது ப்ரொடியூசஸ் ரூட் அண்ட் பிகேம் த இண்டிபெண்ட் பிளான்ட்லெட். அது சுதந்திரமாக தனியான ஒரு தாவர, அதாவது சிறு தாவரமாக வளருதுன்னு சொல்லி கொடுக்குறாங்க. இதுதான் ஸ்டோலன். ஓகே, மூணாவது கேட்டகரி சக்கர் அண்ட் என்னது? ஆப்செட் நம்ம பார்க்குறோம். அதில் சக்கர்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சக்கர்னா எழுதிங்க. தரைகீழ் உந்து தண்டு. சக்கர் தரைகீழ் உந்து தண்டு. கவனிங்க, இந்த படத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். பிரான்ச்சஸ்ங்கிறது எங்கே வந்திருக்கு? சாயிலுக்கு மேலே வந்திருக்கா, சாயிலுக்கு கீழே வந்திருக்கா? நல்லா பாருங்கள் பிக்சரை. பிரான்ச்சஸ் எங்கேருந்து வந்திருக்கு? அதில் சொல்லுங்கப்பா. Where is the branches originating from? சாயிலுக்கு மேலேயா இல்லை அந்த தண்டு சாயிலுக்குள்ளார பகுதியிலேருந்து வந்திருக்கா? டயக்ராம் சி. நான் இதை தான் கேட்குறேன். படத்தை பார்த்தே பதில் சொல்லலாம். என்னோடய வாய்ஸ் உங்களுக்கு கிளியராக கேட்குதா? Are you hearing my voice audibly? Dear students, okay. Okay. ஸோ கவனிங்க, இந்த ஆஃப்செட் அதாவது தரை கீழ் உந்து தண்டு அப்படிங்கிறது அந்த தண்டு பகுதி தரை கீழே உள்ள பகுதியிலேருந்து கிளைகள் வருது. அதுதான் சக்கர்.
ஓகேங்களா. அதை கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த டயக்ராம் பார்த்தாலே தெரியும். சக்கருங்கிறது மெயின் பிரான்ச்சஸ்லேருந்து வரக்கூடிய பிரான்ச்சஸ் தான் சக்கர். அது மலை தலைக்கு மேலே போகும்போது தனி பிளான்ட்டாக அங்கே ஒரு ரூட்டு உருவாகிட்டு பாருங்கள். இந்த இடத்துல அது டிட்டாச் ஆகி அது ஒரு தனி பிளான்ட்டாக மாறிட்டே இருக்கும். ஸோ இட் இஸ் டெவலப் ஃப்ரம் த அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம். இங்கேருந்து உருவாகுது, தரைக்கு அடியில் இருக்கக்கூடிய தண்டுப்புறத்துலேருந்து உருவாகுது. அண்டு குரோ ஆப்ளிக்லி, சாய்வாக என்னன்னைக்கு மேல் நோக்கி வளருது. கிவ்ஸ் ரைஸ் டு எ செப்பரேட் பிளான்ட்லெட்ஸ். பார்க்குறதுக்கு தனியான தாவரம் மாதிரி இருக்கும், அல்லது புதிய தாவரம் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் தான் அது டிட்டாச் ஆகும். ஆனால் கனெக்ஷன் வந்து கீழே இருக்கும். பிடிச்சி எடுத்திங்கன்னா அது மெயின் பிரான்ச்சஸோட அட்டாச் ஆகிருக்கும். அடுத்த கேட்டகரி இது எந்த பிளான்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்றது எக்ஸாம்பிள் கிரைசாந்திமம். நோட் பண்ணிங்க, கிரைசாந்திமம். கிரைசாந்தமியம் அப்படின்னா சாமந்தி. அப்புறம் என்ன அது பம்பூசா, பேம்பூஸானா மூங்கில். பேம்பூஸான என்னது மூங்கில். இதை அப்படியே எழுதிக்கிங்க. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம், ஆஃப்செட். ஆஃப்செட் அப்படிங்கிறது நான் என்ன சொன்னேன், நீர் ஓடு தண்டு. ஆஃப்செட் அப்படிங்கிறது என்னது, நீர் ஓடு தண்டு. ஸோ இந்த நீர் ஓடு தண்டில் என்னென்ன கேட்டகரிலாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதுக்கு முன்னாடி நமக்கு எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. எழுதிங்க. வாட்டர் ஹயாசின், அதாவது ஐகார்னியா. ஐகார்னியாவுக்கு என்னது பேர், வாட்டர் ஹயாசின். அங்கே டபுள் ஆர் இருக்குது, ஒரு ஆர் தான் இருக்கணும். வாட்டர் என்னது ஹயாசின். தமிழ் எழுதிங்க, வெங்காய தாமரை. ஐகார்னியா அப்படிங்கிறது என்னது, வெங்காய தாமரை. பிஸ்டியா, அதாவது வாட்டர் லெட்டூஸ். ஓகேங்களா. வாட்டர் லெட்டூஸ் அப்படிங்கிறது ஆகாய தாமரை. ஓகேங்களா. பிஸ்டியா அப்படிங்கிறது வாட்டர் லெட்டூஸ், அது வந்து என்னது ஆகாய தாமரைன்னு சொல்லுவோம். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இட் இஸ் சிமிலர் டு ரன்னர். இது பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது, சிமிலர் டு ரன்னர். ஓடுதண்டு மாதிரியே இருக்கும். பட் ஃபவுண்ட் இன் த அக்வாட்டிக் பிளான்ட். இது எங்கே இருக்குது, தண்ணியில் இருக்கக்கூடிய தாவரத்தில் இருக்குது. எஸ்பெஷலி இன் என்னது ரோசட் லீவ்ஸ் ஃபார்ம். ரோசட் லீவ்ஸ் அப்படின்னா வட்ட இலையமைவு. அந்த இலையமைவு எப்படி இருக்கும், வட்டமாக அமைஞ்சிருக்கும், ஒரு கொத்தா. அதான் ரோசட்டல் லீவ்ஸ் ஃபார்ம்ஸ். ஆனால் அது எங்கே இருக்குது, தண்ணியில் இருக்குது, அக்வாட்டிக். ஆனால் இது தரையில் இருந்தால் ரன்னுன்னு சொல்லுவோம். இதே மாதிரி தண்ணியில் இருந்துன்னா அதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஆஃப்செட் நம்ம சொல்கிறோம். அவ்வளோதான். ஸோ எ ஷார்ட் திக் லேட்ரல் பிரான்ச் அரைசஸ் ஃப்ரம் த லோவர் ஆக்சிஸ். அதாவது குட்டியாக என்ன செய்யுது, அதோடைய லோவர் ஆக்சிஸ் கீழ்ப்புறத்துலேருந்து ஒரு பிரான்ச்சஸ் வருது. அண்டு க்ரோ ஹரிசாண்டலி லீஃப்லெட்ஸ். ஹரிசாண்டலி அப்படின்னா கிடைமட்டமாக என்ன செய்யுது, ஒரு இலைகளை உருவாக்குது. ஃபார் எ ஷார்ட் டிஸ்டன்ஸ், ஒரு குறைந்த அளவில். தென் இட் ப்ரொடியூசஸ் எ பஞ்ச் ஆஃப் என்னது ரோசட்டல்ஸ் லீவ்ஸ். அந்த கிளையிலிருந்து நிறைய குரூப்பாக உங்களுக்கு என்ன வருது அப்படின்னா ரோசட்டல்ஸ் லீவ், வட்ட அமைவு இலைகள் உருவாக்குது இந்த இடம். ஸோ என்னது அண்டு ரூட்ஸ் அண்டு நோட்ஸ் எல்லாமே உருவாகுது. அப்போ இதுதான் பேரண்டல் பிளான்ட். இந்த பேரண்டல் பிளான்ட்ல தான் உங்களுக்கு என்னது, இந்த பேரண்டல் பிளான்ட்டு இந்த டாட்டர் பிளான்ட் வந்து உருவாகுது. ஓகேங்களா. இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ தண்ணியில் இருந்ததுன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்செட், தரையில் இருந்ததுன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ரன்னர். ஓகே, மூணாவது கேட்டகரியாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா இதில் நோட் பண்ணிங்க, அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம் மாடிஃபிகேஷன். தரை கீழ் தண்டின் உருமாற்றம். அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம் மாடிஃபிகேஷன், தரை கீழ் தண்டின் உருமாற்றம். இப்போ தரை கீழ் தண்டு என்னென்ன மாடிஃபைல இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஏன்னா இதெல்லாம் தான் நமக்கு வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்பாங்க. இதை நம்ம தெளிவாக படிச்சுக்கிட்டால் மட்டும் தான் நம்ம ஈஸியாக என்ன செய்ய முடியும், ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அதை நம்ம கிளியராக எழுதிக்கிங்க. ஓகே. ஸோ அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம் மாடிஃபிகேஷன், தரை கீழ் தண்டின் உருமாற்றம். அதில் இந்த தரை கீழ் தண்டு இருக்கு இல்லையா, இது வந்து அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம்ஸ் என்னது ஆர் நாட் ரூட்ஸ். இதில் என்ன கிடையாது, அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம்மில் ரூட் இருக்காது. பிகாஸ் தி ப்ரோசஸஸ் என்னது, அதில் என்னென்ன இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா நோடு இருக்குது, இன்டர் நோடு இருக்குது. நோடுனா கணு, ரெண்டு கணுக்கு இடைப்பட்ட பகுதிக்கு இன்டர் நோடு. அதுக்கப்புறம் ஸ்கேல்ஸ் இருக்குது. ஸ்கேல்னால் உங்களுக்கு என்ன சொல்லுவோம், ஸ்கேல்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேல்ஸ் அப்படிங்கிறது கவரிங். ஓகேங்களா. ஸ்கேல்ஸ் வந்து அதில் ப்ரெசண்டாக இருக்குது.
அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, லீவ்ஸ் இலைகள் இருக்குது, பட்ஸ் மொட்டுகள் இருக்குது. அப்புறம் நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க வந்து பாருங்கள், ரூட் ஸ்டாக் இஸ் ஆல்சோ லேக் என்னது ரூட் கேப். இந்த ரூட்ஸ் என்னது ஸ்டாக்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரூட் ஸ்டாக் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வேர்முனை தண்டு. அந்த வேர்முனை தண்டில் என்ன இருக்காது, தே லேக் அ ரூட் கேப், வேர் மூடிங்கிறது இருக்காதுப்பா. அப்புறம் ரூட் ஹேர்ஸ் இருக்காது, பட் தே போசஸஸ் டெர்மினல் பட், நுனி மொட்டுக்கள் இருக்கும், விச் இஸ் ஏ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த ஸ்டெம். இதுதான் ஸ்டெம்முனான கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ இது மேக்ஸிமம் எங்கே இருக்கும் அப்படின்னா பெரினியல்னா பல்பருவ தாவரம், பைனியல் ஹெர்ப்ஸ் அதாவது இருபடுவ செடிகளில் இதே மாதிரியான ஒரு அடாப்டேஷன் இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட அடாப்டேஷன் ஏன் இப்படி இருக்குது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன் இந்த பிளான்ட்டில் மட்டும் இந்த அடாப்டேஷன் இருக்குது அப்படின்னா, ஸோ அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம் ஆர் அது நாட் ரூட்டட் பிகாஸ் தி ப்ரோசஸஸ் என்ன இருக்குது, நோடு இருக்குது, இன்டர்நோடு இருக்குது, ஸ்கேலி லீவ்ஸ்னால் அப்படி என்னது ஒரு சாஃப்டாக இருக்கக்கூடிய அந்த இலைப்பகுதி, அதான் ஸ்கேலி லீவ்ஸ் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். ஓகேங்களா, ஸ்கேலி லீவ்ஸ். ஓகே, ஸ்கேலி லீவ்ஸ். தமிழ் எழுதிங்க, செதில் இலைகள். ஸ்கேலினா செதில், ஸ்கேலி லீவ்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு இதில். ஓகேங்களா, ஸோ இதோட வேர் முனையில் வந்து பார்த்தா என்ன கிடையாது, இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் இருக்காது. ஸோ இதோடைய ரூட் ஸ்டாக்ஸ் வந்து வேர் முனை தண்டு கிடையாது. ரூட் ஸ்டாக் ஃபங்க்ஷன் அஸ் த ஸ்டோரேஜ். இதை நோட் பண்ணிங்க. அந்த வேர் முனை வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த ரூட் ஸ்டாக் அந்த தண்டினுடைய முனைப்பகுதி, வேர் முனை கிடையாது, தண்டினுடைய முனைப்பகுதி தான் ஸ்டோரேஜ் கண்டிஷனில் இருக்குது, சேமிப்பாக இருக்குது, அண்ட் ப்ரொடக்டிவ் ஆர்கனாகவும் இருக்குது, பாதுகாப்பு உறுப்பாகவும் இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அடுத்த கேட்டகரியாக இட் ரிமைன்ஸ் அலைவ் பிலோ த கிரவுண்டு. ஓகேங்களா, பூமிக்கு அடியில் உயிரோடவே இருக்கும். எப்போ அப்படின்னா டியூரிங் அன்ஃபேவரபிள் கண்டிஷன். மேபி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டெம்பரேச்சர் அதிகமாகிடுச்சு, வெயில் அதிகமாகிடுச்சு, வாட்டர் இல்லை, இது வந்து சாயில்குள்ளேயே எப்படி இருக்கும், ஒரு இன்ஆக்டிவ் கண்டிஷனில் இருக்கும். ஸோ மறுபடியும் ஒரு ஃபேவரபிள் கண்டிஷன் வரும்பொழுது இந்த அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம் என்ன செய்யும், ரெஸ்யூம் த க்ரோத் டியூரிங் த ஃபேவரபிள் கண்டிஷன். ஒரு சாதகமான சூழ்நிலை வரும்பொழுது அது என்ன செய்யும், மறுபடியும் என்ன செய்ய ஆரம்பிக்கும், மறுபடியும் வளர ஆரம்பிக்கும். இதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அதில் ஃபஸ்ட்டு டைப்பாக என்ன கொடுத்துருக்காங்க, மொத்தம் அதில் எத்தனை டைப்ஸ் இருக்குது அப்படின்னா 4 டைப்ஸ் இருக்குது. இது இன்க்ளூடு 4 டைப்ஸ். இது என்னென்ன அப்படின்னா, ஒன்று வந்து பல்பு, இன்னொன்று வந்து காம், இன்னொன்று வந்து ரைசோம், இன்னொன்று வந்து பார்த்தா டியூபர். இதை பல்ப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா குமிழம்னு சொல்லுவோம். பல்ப்னா என்னது, குமிழம். ஸோ இந்த குமிழம் தமிழ் எழுதுங்க, குமிழம், குமிழம். ஸோ இட் இஸ் ஏ என்னது கண்டென்ஸ்டு கோனிக்கல் ஆர் என்னது கான்வெக்ஸ் ஸ்டெம். கண்டென்ஸ்டு அப்படின்னா நெருக்கமாக இருக்கக்கூடிய கூம்பு வடிவ அல்லது என்னது குவிந்த தண்டு பகுதி தான் அதை நம்ம சொல்கிறோம், அதான் பல்பு. ஓகேங்களா, பல்புக்கு வந்து ஆனியன் மைண்டில் வச்சுங்க. ஆனியனுங்கிறது என்னது ஸ்டெம்மு மாடிஃபைடு, ஆனால் எங்கே இருக்குது, தரைக்கடியில் இருக்குது, ஸ்டெம்மோட மாடிஃபைடு. ஓகேங்களா, ஸோ இதை சுற்றி எப்படி இருக்குன்னா ஃப்ரெஷ்லி என்னது ஸ்கேலி லீவ்ஸ். ஓகேங்களா, சதைப்பட்டுள்ள செதில் இலைகள் அதை சுற்றி காணப்படுது. அது வெங்காயம் உரிக்கிறோம்ல, செதில் இலைகள். தே ஆர் ஆஃப் 2 டைப்ஸ். இதில் 2 வகைகள் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அது டுனிகேட், அதாவது கோட்டேட் பல்ப்னு சொல்லுவாங்க. ஒன்று என்னது டுனிகேட்டட். நோட் பண்ணிங்க, டுனிகேட்டட் அப்படின்னா உரையுடை குமிழ்தண்டு. உரையுடை அதை சுற்றி உங்களுக்கு என்ன இருக்கும், கவரிங் இருக்கும், அதான் உரையுடை குமிழ்தண்டு. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேலி. ஓகேங்களா, இன்னொன்று ஸ்கேலி பல்பு, செதிலுடைய என்னது குமிழ்தண்டு. அதில் ஃபஸ்ட் நம்ம பார்க்கலாம் டுனிகேட்டட் பல்ப்னா என்னென்னு பாருங்கள். டுனிகேட்டட் பல்ப்னா என்ன அப்படின்னா, இன் விச் த ஸ்டெம் இஸ் மச் கண்டென்ஸ்டு. தண்டு வந்து அதிக அளவில் சுருங்கி காணப்படும். ஸ்டெம் இஸ் மச் கண்டென்ஸ்டு அண்டு சரௌண்டட் பை த செவரல் கான்சென்ட்ரிக் லேயர் ஆஃப் த ஸ்கேலி லீவ்ஸ். ஓகேங்களா, செதில் இலைகள் அதை சுற்றி என்ன செய்யுது, கவர் பண்ணியிருக்கோம். வெங்காயத்தை மைண்டில் வச்சுக்கணும். ஸோ த இன்னர் ஸ்கேல் இஸ் காமன்லி ஃப்ளஷி. வெங்காயத்தினோட உள்ள பகுதி இருக்கு இல்லையா, இந்த செதில் வந்து நல்லா ஃப்ளஷியாக இருக்கும். தி அவுட்டர் ஒன் இஸ் ட்ரை. வெங்காயத்தோட வெளிப்புற தோல் வந்து பார்த்தோன்னா காய்ந்து போயிருக்கும், நமக்கு நல்லாவே தெரியும். அதை நம்ம 2ஆக பிரிக்கிறோம். தே கேன் பி கிளாசிஃபைடு இன்டு 2 டைப்ஸ். ஓகேங்களா, தே கேன் பி கிளாசிஃபைடு இன்டு 2 டைப்ஸ்.
ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் டுனிகேட் பல்ப். ஓகேங்களா, சிம்பிள்னு என்ன அர்த்தம்? சிம்பிள் டுனிகேட் பல்ப். அனதர் ஒன் இஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா காம்பவுண்டு டுனிகேட் பல்ப். ஓகேங்களா, அது பிடிக்கும். சிம்பிள் டுனிகேட் பல்ப் அப்படிங்கிறது எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஆலியம் செப்பா, வெங்காயம். ஓகேங்களா, இன்னொன்று காம்பவுண்டு டுனிகேட் பல்பு. காம்பவுண்டு டுனிகேட் பல்புக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தா ஆலியம் சட்டைமம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பூண்டு. தமிழ் எழுதிங்க. சிம்பிள் டுனிகேட் பல்புன்னா தமிழில் சாதாரண உரையுடைய குமிழம். சாதாரண அசால்ட்டாக இருக்கும். அதான் வெங்காயம் வந்து பார்த்தோன்னா ஒரு சாதாரண கவரிங்காக இருக்கும். ஆனால் காம்பவுண்டு டுனிகேட் பல்ப் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து எப்படி இருக்குது? கூட்டு உரையுடைய குமிழம். பூண்டு வந்து பார்த்தா உரிக்கிறதுக்கு கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ஆனால் வெங்காயம் ஈஸியாக உரிச்சிடலாம். அப்படி ஏதாவது வித்தியாசம் அதை கொஞ்சம் பார்த்துங்க. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காம்னா கந்தம். தமிழ் எழுதிங்க. காம் அப்படின்னா என்னது? காம் அப்படிங்கிறது கந்தம். இங்கே நீங்கள் பார்த்தாலே தெரியும். தண்ணீர் விட்டான் கிழங்குன்னு சொல்லுவாங்க. இதை காம்க்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தாலே இதை பார்த்துங்க. ஓகே, ஸோ காம் அப்படிங்கிறது என்னென்னு பாருங்கள். கந்தம் தமிழில். எக்ஸாம்பிள்ஸை கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் அந்த எக்ஸாம்பிள்ஸை பார்ப்போம். இங்கிலீஷ்லையும் அதே எக்ஸாம்பிள்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் அமார்ஃபோஃபேலஸ். எக்ஸாம்பிள் என்னது? அமார்ஃபோஃபேலஸ். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அது கோலோகேசியா. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கோல்சிகம். ஓகேங்களா, இது எல்லாமே இந்த கேட்டகரியில் வருது. ஸோ இதோடைய ரோல் என்ன அப்படின்னா திஸ் இஸ் த சாக்குலன் அண்டர் கிரவுண்ட் ஸ்பெரிக்கல் ஆர் என்னது குளோபோஸ்டெம். சாக்குலன் அப்படின்னா சதைப்பற்றுள்ளதாக இருக்கும். ஓகேங்களா, நல்லா ஃப்ளஷி கண்டிஷனில் இருக்கும். டிசிய சாக்குலன் அண்டர் கிரவுண்ட் என்னது ஸ்பெரிக்கல் ஆர் என்னது குளோப் ஸ்டெம் வித் மெனி எம்பர்டர்டு ஆக்சிலரி பட். இதை வந்து பார்த்தா துணை மொட்டுக்கள் அதிகமாக இருக்கும். அந்த துணை மொட்டுக்களுக்கு பேர் தான் ஐஸ்னு பேர். கண்கள்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல உள்ள பார்த்தா துணை மொட்டுக்களுக்கு பேர் ஐஸ். ஸோ திஸ் இஸ் ஏ சாக்குலண்ட் அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம்மு. தரைக்கடியில் காணப்படக்கூடிய சதைப்பட்டுள்ள தண்டு வித் என் எரெக்ட் என்னது க்ரோவிங் டிப்ஸ். இது வந்து முளைக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா டிப்ஸ் வந்து மேல் நோக்கி வளரும். அந்த தாவரத்தினுடைய பகுதிகள். த காம் இஸ் சரௌண்டட் பை த ஸ்கேல். செதில்கள் இதை சுற்றி காணப்படுகிறாங்க. ஸ்கேலி லீவ்ஸு. ஓகேங்களா, செதில் இலைகள் அண்ட் எக்ஸிபிட் நோட் அண்ட் இன்டர் நோட். மற்ற கிழங்குல இருக்கிற மாதிரி தண்டில் உள்ள பண்புகளான கணுக்களும் கணுவிடை பகுதிகளும் காணப்படுதுங்கிறாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா காம் கந்தம். ரெண்டாவது கேட்டகரி நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ரைசோம். ரெண்டாவது கேட்டகரி என்னது? ரைசோம். இங்கே ஆர்டர் கொஞ்சம் மாதிரி இருக்குன்னா ஆர்டராக வரும். புக்கில் உள்ள ஆர்டர் மாதிரி. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா சிஞ்சிபர், இஞ்சி. சிஞ்சிபர் என்னது? ஆஃபிசினேல். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கொடுக்குறாங்க? ரைசோம் வந்து பார்த்தீங்கன்னா லாங்கா முஸ்கான். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கண்ணா. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா குக்கர்மா லாங்கா. இன்னொன்று வந்து மியூசா வாழை. இதுதான் சொல்லுவாங்க இந்த இதில் ரைசோம். ஸோ இதில் என்னென்னலாம் கேட்டகரி வருதுங்கன்னா திஸ் இஸ் த அண்டர் கிரவுண்ட் ஸ்டம். இதுவும் தரைக்கடியில் இருக்கக்கூடிய தண்டு பகுதி. இது எப்படி இருக்குது? தண்டில் கிடைமட்டமாக வளருது. இது செவரல் என்ன இருக்குது? லேட்ரல் க்ரோவிங் டிப்ஸ் இருக்குது. பக்கவாட்டு நுனிமொட்டுகள் இருக்குது. இது போசஸஸ் கான்ஸ்பெஸ்கஸ் நோடு. தெளிவாக தெரியக்கூடிய கணு இடைவெளிகள் காணப்படுது. அண்டு கணு பகுதிகள் காணப்படுது. கணு இடைவெளி பகுதிகள் காணப்படுது. இன்டர்னோட்னா கணு இடைவெளி பகுதி. அண்டு கவோடு பை த ஸ்கேலி லீவ்ஸ்னால் செதில் இலைகள் அதை சுற்றி காணப்படுதுன்னு சொல்கிறாங்க. இதான் வந்து பார்த்தா ரைசோம். ஃபோர்த்து கேட்டகரி நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இதில் டியூபர். ஓகேங்களா, ஃபோர்த்து கேட்டகரி என்னது? டியூபர். டியூபருக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க வந்து பாருங்கள். எக்ஸாம்பிள் சொலேனம் என்னது? டியூபரோசம். எக்ஸாம்பிள் எழுதுங்க. சொலேனம் டியூபரோசம் அப்படின்னா உருளைக்கிழங்கு. இன்னொன்று என்னது? ஹீலியாந்தஸ் டியூபரோசஸ். ஹீலியாந்தஸ் என்னது? டியூபரோசஸ். அது தமிழ்லேயும் அதே தான். ஸோ டியூபர்னால் என்ன அப்படின்னா கிழங்கு வகைகள் சொல்லுவாங்க. இது எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் அதே தான். திஸ் இஸ் த சாக்குலண்ட் அண்டர் கிரவுண்ட் என்னது? ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்கக்கூடியதான் அதை கொடுத்துருக்காங்க டியூபர். ஓகேங்களா, குளோபோஸ் அப்படிங்கிறது உருளை.
வித் மெனி எம்பர்டட் ஆக்சிலரி பட் இருக்குது, அதுக்கு ஐஸ் அப்படி, இதுக்கு வந்து ஐஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. கண் எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னா டியூபரஸும் பார்த்தாச்சு. ஓகேங்களா. அடுத்த கேட்டகரி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸ்டெம்மோட பிரான்ச்சிங். ஓகேங்களா. ஸ்டெம்மோட என்னது பிரான்ச்சிங், அதாவது தண்டு கிளைத்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. தண்டு என்னது கிளைத்தல். ஸோ கவனிங்க, தமிழ் எழுதிங்க, தண்டு கிளைத்தல். ஸோ பிரான்ச்சிங் பேட்டர்ன் இஸ் டிட்டர்மைன்டு பை த ரிலேட்டிவ் ஆக்டிவிட்டி ஆஃப் த எபிக்கல் மெரிஸ்டம். ஒரு தாவரம் வளருது அப்படின்னா அதனுடைய நுனிப்பகுதி தான் தண்டு வந்து அந்த பிளான்ட் உருவாக்குதா இல்லையா அப்படிங்கிறது தீர்மானிக்குது. த மோட் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் த பிரான்ச்சஸ் ஆஃப் தி ஸ்டெம் இஸ் நோன் அஸ் பிரான்ச்சிங். அதான் கிளைகளாதல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, த மோட் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் த பிரான்ச்சஸ் ஆஃப் த ஸ்டெம் இஸ் நோன் அஸ் பிரான்ச்சிங். அதான் கிளைத்தல் நம்ம சொல்கிறோம். தேர் ஆர் டூ மெயின் அந்த டைப்ஸ் ஆஃப் பிரான்ச்சிங் இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னா லேட்ரல் பிரான்ச்சிங். ஓகேங்களா, அதாவது வரம்பற்ற கிளைத்தல். தமிழ் எழுதிங்க, லேட்ரல் பிரான்ச்சிங் வரம்பற்ற கிளைத்தல். அண்ட் என்னது டைகாட்டோமஸ் பிரான்ச்சிங். டைகாட்டோமஸ் அப்படிங்கிறது வரம்புடைய ஓரளவு தான் வளரும், அதுக்கு மேலே அது வளராது. அது புரியுதா உங்களுக்கு? வரம்புடைய கிளைத்தல். ஓகேங்களா. பேஸ்ட் ஆன் த growth pattern அது அந்த தண்டு எந்த அளவுக்கு வளருதோ அதை வச்சு தே மே பி எப்படி அதை வளர்க்குறாங்க, கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஒன்று இன்டர்மீடியேட் ஆர் என்னது டிட்டர்மினேட் growth. அதான் இன்டர்மீடியேட் ஆர் என்னது டிட்டர்மினேட் growth அப்படின்னு நம்ம பிரிக்கிறோம். இன்டர்மீடியேட் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது, வரம்பற்ற கிளைத்தல் அல்லது ஒரு பாத கிளைத்தல், ஒரு பக்கம் மட்டுமே வளர்ந்துட்டு போகும், அதுதான் நம்ம பார்க்குறோம். ஸோ இன்டர்மீடியேட் growth ஆர் என்னது மோனோபோடியல் பிரான்ச்சிங். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா பாலியால்டியா, இன்னொன்று என்னது சுட்டினியா. ஓகேங்களா. அது சுட்டினியா அப்படிங்கிறது மகோகனி. கவனிங்க. ஸோ த டெர்மினல் பட், டெர்மினல் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும், நுனி மொட்டு, சாரி பக்கவாட்டு மொட்டு. எப்பிக்கல் தான் நுனி, இங்கே டெர்மினல்னு கொடுக்குறாங்க. பக்கவாட்டு மொட்டு குரோ என்னது அன்இன்டரப்டட், அது எந்த ஒரு இடையூறுக்கும் ஏற்படாமல் அண்ட் ப்ரொடியூஸ் செவரல் லேட்ரல் பிரான்ச்சஸ், நிறைய கிளைகளை உருவாக்குது. திஸ் டைப் ஆஃப் growth இஸ் ஆல்சோ நோன் அஸ் மோனோபோடியல் பிரான்ச்சிங். ஒரு பக்கமாக கிளைச்சிக்கிட்டே போகும். அடுத்தது டிட்டர்மினேட். டிட்டர்மினேட்டட்னா என்ன அர்த்தம்னா வரம்புடைய கிளைத்தல். நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும், இதில் எதை வச்சு பிடிக்கணும் அப்படின்னா அந்த எப்பிக்கல் பட்ஸு உருவாகி போயிட்டே இருந்ததுன்னா மரம் வளர்ந்துக்கிட்டே போகும். ஓகேங்களா. அந்த எப்பிக்கல் பட்ஸு வளர்ச்சி இல்லை அப்படின்னா அந்த பிளான்ட்டுடைய growth வந்து வளர்ச்சி வந்து ஸ்டாப் ஆகிடும், பிளான்ட் வந்து லென்த்தாக இருக்காது. ஆனால் லேட்ரல் பிரான்ச்சஸ் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஓகேங்களா. கொடுத்துருக்காங்க பாருங்கள். த டெர்மினல் பட், டெர்மினல்னால் பக்கவாட்டு, அது டெர்மினல் சீஸ் டு க்ரோ. ஓகேங்களா. அது வந்து வளர்றதை என்ன செய்யுது, ஸ்டாப் பண்ணிடுது. ஆஃப்டர் த பீரியட் ஆஃப் என்னது சர்டன் growth அண்ட் ஃபர்தர் growth டேக்கன் கேர் பை த சக்ஸசிவ் ஆர் என்னது செவரல் லேட்ரல் மெரிஸ்டம் ஆர் பட்ஸ் வந்து அது உருவாக்குதுங்கிறாங்க. திஸ் டைப் ஆஃப் growth இஸ் ஆல்சோ நோன் அஸ் சிம்போடியல் பிரான்ச்சிங். எக்ஸாம்பிள் சைக்காஸ். ஸோ இதை நீங்கள் கிளியராக படிச்சுக்கணும். இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நோட் பண்ணிங்க, வரம்புடைய கிளைகளில் இல்லை பலப்பாத கிளைத்தல். நுனி மொட்டு என்ன செய்யுது, சில கால வளர்ச்சிக்கு பிறகு நின்றுடுது. ஸோ இங்கே நம்ம என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டெர்மினல் பட்ஸ் தான் நம்ம நுனி மொட்டுன்னு நம்ம சொல்கிறோம். எப்பிக்கல் ஆர் டெர்மினல் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஓகேங்களா. நான் மாற்றி சொல்லியிருப்பேன், இப்போ நோட் பண்ணிங்க. டெர்மினல் ஆர் என்னது எப்பிக்கல் பட் தான் நுனி மொட்டு. அந்த நுனி மொட்டு வந்து பார்த்தீங்கன்னா சில காலம் தான் வளருது, அதுக்கப்புறம் அந்த டெர்மினல் ஆர் எப்பிக்கல் பட்டு growth வந்து ஸ்டாப் ஆகிடுதுப்பா. ஸோ அதுக்கப்புறம் தாவரத்தினுடைய வளர்ச்சி என்ன செய்யுது, அதாவது லேட்ரல் என்னது மெரிஸ்டம்னு சொல்லுவாங்க, பக்க ஆக்கு திசுகள் மூலமாகவோ அல்லது அந்த பட்ஸு லேட்ரல் பட்ஸு அல்லது மொட்டுக்களின் மூலமாகவோ மேற்கொள்ளப்படுது. எது சைடில் வளருது. ஆனால் அந்த எப்பிக்கல் ஆர் டெர்மினல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு தான் வளருதுங்கிறாங்க. இவ்வகை கிளைத்தலுக்கு வரம்புடைய கிளைத்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. எடுத்துக்காட்டு சைக்கஸ். ஓகேவா. நெக்ஸ்ட் கேட்டகரி நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பட்ஸ். பட்ஸுங்கிறது நமக்கு இது கிடையாது. ஓகேங்களா.
shall we move into the நம்ம நேராக எங்கே போகிறோம், லீஃபுக்கு போயிடும். ஓகேவா? ஸோ லீஃப் நமக்கு இருக்கா, டாபிக் இருக்கா லீஃபு? ஐ திங்க் லீஃப் 3.7 லீஃபுங்கிறது நமக்கு இருக்கா? ஓகே. ஸோ லீஃபுங்கிறதுனால இலை. ஸோ இந்த லீஃபுங்கிறது எப்படி இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ஏ க்ரீன், பச்சை நிறமாக இருக்கும். அண்ட் என்ன அது மெலிமையாக இருக்கும், தட்டையாக இருக்கும். லேட்ரல் பக்கவாட்டில் அவுட் க்ரோத் ஆஃப் த ஸ்டெம். அப்போ தண்டினுடைய பக்கவாட்டில் க்ரீனிஷாக பச்சை கலராக தட்டையாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்புக்கு பேர் தான் இலை. நமக்கு சின்ன குழந்தைகளை கேட்டால் கூட சொல்லிடும். ஓகே. ஸோ த லீவ்ஸ் ஆர் பிரைமரி ஃபோட்டோசிந்தட்டிக் ஆர்கன். இங்கே தான் ஒளிச்சேர்க்கை என்பது அதிக அளவில் நடைபெறுகிறது. இதுதான் மெயின் சைட் ஆஃப் த டிரான்ஸ்பிரேஷன். நீராவி போக்கும் இலையில தான் நடக்குது. ஆல் த லீவ்ஸ் ஆஃப் த பிளான்ட் டுகெதர் ஆர் ரெஃபர்ட் டு அஸ் என்னது ஃபைலோம்னு நம்ம சொல்லுவோம். எல்லா இலைகளும், தாவரத்தினுடைய எல்லா இலைகளும் சேர்ந்த ஒரு அமைப்புக்கு பேர் ஃபைலோம். தமிழில் இலை தொகுதின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே லீஃபை பார்த்தாலே லீஃபினுடைய நுனிப்பகுதி நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா அப்பெக்ஸ்ன்னு சொல்லுவோம். நுனிப்பகுதி சைடில் உள்ள அந்த விளிம்பு பகுதியை மார்ஜின். இந்த மையப்பகுதிக்கு பேர் வந்து பார்த்தா என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா மைய நரம்பு, மிட்ரிப். அடுத்து அந்த இலை அமைவு, அந்த அப்படியே ஃபுல்லாகவே உள்ள அந்த இந்த இலையோட அமைப்புக்கு வந்து லேமினா. ஓகேங்களா, லேமினா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா என்னது வைன்லெட். சின்ன சின்ன நரம்பு போயிருக்குல்ல, அது வந்து வைன்லெட்டு. அந்த இலையினுடைய காம்புக்கு பேர் இலை காம்பு, அதான் பேட்டியோல். அதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன செதில்களுக்கு ஸ்டிப்புலேட். ஸ்டிப்புலேட் அப்படிங்கிறது என்ன சொல்லுவீங்க தமிழில்? ஸ்டிப்புலேட் இலையடி செதில் எழுதிங்க. ஸ்டிப்புலேட் இலையடி செதில். இன்னொன்று இலையினுடைய அடிப்பகுதி தான் லீஃப் பேஸ். இதுதான் லீஃபில் இருக்கக்கூடிய பார்ட்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் கேட்டகரி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த லீஃப். இலையினுடைய பண்புகளை பார்க்க போகிறோம். இலையினுடைய பண்பு என்ன? லீஃப் இஸ் த லேட்ரல் அப்பண்டேஜஸ் ஆஃப் த ஸ்டெம். இலை என்பது என்னது? பக்கவாட்டில் வளரக்கூடியது. லேட்ரல் அப்பண்டேஜஸ் பக்கவாட்டு வளரிகள்னு அர்த்தம். எங்கேருந்து வளருது? பக்கவாட்டில். ஸ்டெம்மினுடைய பக்கவாட்டிலேருந்து வளரக்கூடிய ஒரு பார்ட்ஸுக்கு பேர் தான் லீஃப், இலை. ஸோ இட் இஸ் எக்ஸோஜீனஸ் இன் ஆரிஜின். தண்டினுடைய என்னது புறத்தோன்றியாக வளருது. தண்டுக்குள்ளே உள்ளாரையாக வளருது, தண்டினுடைய வெளிப்புறத்தில் நோக்கி வளருது. ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, அது நம்ம இதில் கொடுக்கல. எக்ஸோஜினஸ் இன் ஆரிஜின் இதை கொடுத்துருக்காங்க பாருங்கள். இட் இஸ் எக்ஸோஜினஸ் இன் ஆரிஜின். ஓகேங்களா? ஸோ செகண்ட் பாயிண்ட் பாருங்கள். ஸோ இட் இஸ் பார்ன் அட் த நோட் ஆஃப் த ஸ்டெம். இலைகள் எங்கே உருவாகுது அப்படின்னா தண்டினுடைய கணுப்பகுதிகளில் தான் அது உருவாகுது. ஓகேங்களா? தண்டினுடைய கணுப்பகுதியில் தான் உருவாகுது. ஸோ இலைக்கு என்ன இருக்குது? அன்லிமிட்டெட் குரோத்தா, லிமிட்டெட் குரோத்தா அப்படின்னா வரம்புடைய வளர்ச்சிகள். குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் இது வளரும். இட் டஸ் நாட் என்னது போசஸஸ் எபிக்கல் பட். இலைக்கு நுனியில் என்ன கிடையாது? நுனி மொட்டுக்கள் என்பது இருக்காது. ஓகேங்களா? அடுத்தது இட் ஹேஸ் 3 மெயின் பார்ட்ஸ். என்னது? இலையினுடைய அடிப்பகுதி லீஃப் பேஸ், ரெண்டாவது பேட்டியோல் இலை காம்பு, மூணாவது லேமினா இலை பரப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. த லேமினா ஆஃப் த லீஃப் இஸ் என்னது? டிரான்ஸ்வர்ஸ்டு பை த வாஸ்குலர் ஸ்டாண்ட். அதுக்கு பேர் வெயின்னு சொல்கிறாங்க. இதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லேமினா இஸ் த லீஃப். ஏன்னா அதில் என்ன இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய என்னது டிரான்ஸ்வர்ஸ் கிடைமட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னா நிறைய வலைப்பின்னல் போன்ற அமைப்பு அந்த லேமினாவில் இருக்குது. அதுதான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா வெயின்ஸ்னு சொல்கிறோம். நரம்புகள், இலை நரம்புகள். ஓகேங்களா? ஸோ இதை தான் நரம்புகள் சொல்கிறாங்க. டிரான்ஸ்வர்ஸ்னால் பரவி காணப்படுது. வாஸ்குலார் என்னது? இலைகள் காணப்படுது அந்த நரம்புகளில். ஓகேங்களா? லேமினாங்கிறது இலைப்பரப்பு, லீஃப் பேஸ் அப்படிங்கிறது இலை அடிப்பகுதி, எப்பிக்கல் அப்படிங்கிறது நுனிமொட்டு. ஸோ இது ஒரு 5 மார்க் கொஸ்டின் தான் நோட் பண்ணிங்க. வாட் ஆர் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த லீஃப்னு கேட்பாங்க. நெக்ஸ்ட் இந்த கேட்டகரி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த லீஃப். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த லீஃப், இலையினுடைய பணிகள். ஓகேவா? ஸோ இதில் 2 கேட்டகரி தான் நம்ம பிரிக்கிறோம்.
ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைமரி ஃபங்க்ஷன், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா செகண்டரி ஃபங்க்ஷன். இப்போ ப்ரைமரி ஃபங்க்ஷன்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, இலையினுடைய முதன்மை பணி தான் என்னது ப்ரைமரி ஃபங்க்ஷன். ஓகேங்களா? ஸோ இந்த ப்ரைமரி ஃபங்க்ஷன் நோட் பண்ணிங்க. முதன்மை பணி ஃபஸ்ட்டு என்ன செய்யுது அப்படின்னா இது ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணுது, ஒளிச்சேர்க்கை செய்யுதுன்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா என்ன செய்யுது, டிரான்ஸ்பிரேஷன் நீராவி போக்கு செய்யுது. இன்னொன்று கேசியஸ் எக்ஸ்சேஞ்ச் வாயு பரிமாற்றம் பண்ணுது. ஓகேங்களா? நாலாவது பாயிண்ட்டு ப்ரொடெக்ஷன் ஆஃப் த பட்டு, இலைகள் வந்து என்ன செய்யுது, அந்த முட்டுக்களை பாதுகாக்குது. அந்த முட்டுக்கள் தான் உங்களுக்கு ஃப்ளவருங்கிறது வரலாம். ஓகேங்களா? ப்ரொடெக்ஷன் ஆஃப் பட்டு. அதுக்கப்புறம் கண்டக்ஷன் ஆஃப் வாட்டர், கண்டக்ஷனாக கடத்துது. என்னத்தை கடத்துது, நீரை அதாவது கண்டக்ஷன் ஆஃப் வாட்டர் அண்ட் என்னது டிசால்வ்டு சொல்லிட், டிசால்வ்டு நீரில் கலந்துள்ள பொருட்கள் எல்லாம் என்ன செய்யுது, இது கடத்துது. எது, இலை. ஓகேங்களா? இந்த வேலைகள் தான் ப்ரைமரி ஃபங்க்ஷன். ஏன்னா ரூட்லேருந்து உங்களுக்கு வாட்டர் வந்தாலும் கண்டக்ட் பண்ணுறது யார், லீஃப் தானே. அதனால் கண்டக்ஷன் ஆஃப் வாட்டர் அண்ட் டிசால்வ்டு சொலிட்ஸ், தண்ணியில் கரைஞ்சிருந்தாலும் அந்த சொலிட்ஸ் கரைபொருளையும் கடத்துது. செகண்டரி ஃபங்க்ஷன் பார்த்தோம், இரண்டாம் நிலை பண்புகள்னு பார்த்தோம் அப்படின்னா நோட் பண்ணிங்க. ஸ்டோரேஜ், சேமித்தல். என்னத்தை சேமித்து வைக்கிது அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோன்னா ஆலோவேரா, இன்னொன்று அகவே. இந்த ரெண்டுத்துலேயும் வந்து பார்த்தோன்னா ஸ்டோரேஜாக இருக்குது லீஃபு. ரெண்டாவது ப்ரொடக்ஷன், பாதுகாப்பு, அந்த தாவரத்துக்கு ப்ரொடக்ஷனை கொடுக்குது. எக்ஸாம்பிள் வந்து ஒப்பன்ஷியா, முள்ளாக இருக்கும். லீஃப் இஸ் கன்வெர்டட் சப்பாத்திகள் இல்லை முள்ளாக இருக்குது. ஆர்கிமோனி என்னது, மெக்சிகானா, இதுலேயும் வந்து ப்ரொடக்ஷனாக இருக்குது. இன்னொன்று சப்போர்ட், தாங்குதல், இலை தான் அந்த தாவரத்தை தாங்குது. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோன்னா குளோரியோசா, இன்னொன்று என்னது நெஃபந்தஸ். நெஃபந்தஸாக குளோரியஸ் அப்படின்னா செங்காந்தல், தமிழ் எழுதுங்க. குளோரியோசா அப்படின்னா என்னது, செங்காந்தல். நெஃபந்தஸ் அப்படி தமிழ் நெஃபந்தஸ் தான், குடுவை தாவரம்னு சொல்லலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரீப்ரொடக்ஷன், இனப்பெருக்கம். சில லீவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது ரீப்ரொடக்ஷனில் இன்வால்வ் ஆகுது. வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் மாதிரி பட்ஸுங்கிறது உருவாகும் அந்த லீஃப் மார்ஜினில். அது எஸ்பெஷலி இது நீட்டில் கேட்ட லாஸ்ட் இயர் கேட்ட ஒரு கொஸ்டின்ஸ், லாஸ்ட் இயருக்கு முன்னாடி. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா பிரையோஃபைலம், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அது பிகோனியா, அடுத்தது வந்து ஜாமியா. இது ரீப்ரொடக்ஷன் இன்வால்வ் ஆகுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கேட்டகரி போகுமா? நெக்ஸ்ட் கேட்டகரி வந்து பார்த்தோன்னா பார்ட்ஸ் ஆஃப் லீஃப், இலையில் இருக்கக்கூடிய பாகங்களில் தான் நம்ம பார்க்க போகிறோம். பார்ட்ஸ் ஆஃப் லீவ்ஸ் என்னென்ன பாகங்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓகே, இந்த பார்ட்ஸ் ஆஃப் லீஃப்ங்கிறது ஒரு லெங்க்தியாக இருக்குது. இதை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நடத்தினவங்களே ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கா ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு? ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். We will meet the next session or next class. Thank you.